Praise the Lord. உங்களை சந்திப்பதில் சந்தோஷம். ஸோ தொடர்ந்து நம்ம இருதயத்தின் காரியங்கள்ன்ற தலைப்பில் பார்த்துட்டு இருக்கிறோம். போன வாரம் நம்ம பார்த்தோம் ஒரு காரியம், எப்படி இருதயத்தின் பலகையில் நம்ம சத்தியத்தை எழுதுவது அப்படின்னு சொல்லி. அப்போது ஒரு காரியம் நான் சொன்னேன், மினிஸ்ட்ரி டு த ஹார்ட், அது நம்ம கையில் தான் இருக்குது. அதை நம்ம சீரியஸாக எடுத்துக்கலன்னா நம்ம லைஃப் ட்ரை ஆகிடும், நம்ம லைஃப் வறட்சி ஆகிடும். இன்றைக்கி கூட ஒரு மதியானம் போல் எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு ஒரு பாஸ்டர்கிட்டருந்து. ஐ எம் லாஸ்ட் அப்படின்னு எழுதியிருக்காரு. 2 சபைக்கு ஒரு போதகராக இருக்கார். ஐ எம் லாஸ்ட் அப்படின்னு. ஐ டோன்ட் நோ வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் மை லைஃப். அவர் போதகராக இருக்கார், நான் பெட்ரூமில் உட்காந்துக்கிறேன். ஹெல்ப் மீ அப்படின்றாரு. அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், தான் டு யூ நோ வேர் யூ ஆர் கோயிங், நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு தெரியுமா உங்களுக்குன்னு கேட்டேன். தெரில பிரதர், சீரியஸ்லி ஐ டோன்ட் நோ வேர் ஐ எம் கோயிங் அப்படின்னாரு. அது இருதயத்துக்கு நம்ம மினிஸ்ட்ரி பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம லைஃப்பில் எதுக்குமே பர்பஸ் இருக்காது. இந்த சீக்ரெட்டை நீங்கள் கற்றுக்கணும். அதுக்கு தான் நான் இந்த இருதயத்தின் காரியங்கள்ன்ற தலைப்பில் இந்த மாதிரி மெசேஜஸ் போட்டுகிட்டே வரேன். நான் ஒரு மெசேஜும் ரொம்ப ஆழமான மெசேஜஸ் ஆக்சுவலாக. ஏன்னா இது சும்மா ஏதோ ஒரு தியாலஜியில் படிச்சுட்டு நான் பேசலை. எனக்கு தியாலஜியே தெரியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு தியாலஜி தெரிஞ்சவங்க என்னை அடித்து நொறுக்கிடலாம் ஈஸியாக. நிறைய பேர் என்னை ஆர்கியூ பண்ணும்போது தியாலஜியில் ஆர்கியூ பண்ணால் நான் சரண்டர் ஆகிட்டு ஓடுவேன். தியாலஜி எனக்கு தெரியாது, ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ஆண்டவரோடு நடக்கிறது எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. நான் இன்ஃபேக்ட் தியாலஜி படிக்கணும்னு ஆசைப்பட்டு ஆண்டவர்கிட்ட ஜபிக்கும்போது ஆண்டவர் எனக்கு ஒரு வசனம் காட்டினார். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை காட்டினார். காட்டி சொன்னார், நான் என்னோடு நான் மீனவர்களை நான் உலகத்தை கலக்கிறலாம் மாற்றினவன். அவங்கள தியாலஜி ஸ்கூலுக்குலாம் அனுப்பலை. தியாலஜி படிக்கிறது தப்புன்னு நினச்சிக்காதீங்க, நல்லது தான். உங்களுக்கு அப்படி ஒரு அழைப்பு, உங்களுக்கு அப்படி ஒரு கிருபை கொடுக்கப்பட்டதுன்னா அதை செய்யுங்க, அது நல்லது. ஆனால் நான் என்னை பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன். ஆனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பாருங்கள், ஒரு காரியமும் நான் கற்றுக்கிட்ட ஒரு காரியமும் ரொம்ப உடைக்கப்பட்ட பாதையிலேருந்து கற்றுக்கிட்டேன். மணினா என்ன, காசுனா என்ன, காசுனா எப்படி ட்ரஸ்ட் பண்ணணும். நிறைய பேர் இந்த தசம பாகம் அது இதுன்னு சொல்லி ஜனங்களை குழப்பி அடிமைத்தனத்துக்குள்ளே கொண்டு வந்துடுறாங்க. அதை பற்றிலாம் நம்ம தனியாக இன்னொரு செஷனில் கூட நம்ம பேசலாம். அடிமைத்தனத்துக்குள்ளே கொண்டு வந்துடுறாங்க ஜனங்களை. ஆஃபரிங்கை போடு, நீ அப்போ தான் ஆசீர்வதிக்கப்படுவ, கர்த்தரனும் ஆசீர்வதிப்பார், அது இதுன்னு சொல்லி ஜனங்களை ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளே கொண்டு வந்துடுறாங்க நிறைய பேர். அப்போது எனக்கு எல்லாமே ஆண்டவர் அவருடைய சபையில் எப்படி ஒழுங்காக நடக்கணும், சபையில் எப்படி நடக்கிறதுனா என்ன அப்படின்றது கற்றுக் கொடுத்தாரு. சபையில் இருக்கிறதுனா என்ன, ஒரு போதகருக்கு அடியில் இருக்கிறதுனா என்ன அப்படின்லாம் கற்றுக் கொடுக்குறாரு. கற்றுக் கொடுக்கும்போது தான் நான் பல கசப்பான காரியங்களை உள்ளேருந்து வெளியே வர அதை டீல் பண்ண கற்றுக் கொடுத்தாரு. அதை தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். ஸோ அதாவது நம்மளுடைய பிரதான நோக்கம் என்ன அப்படின்னா, அவரை அறிந்து கொள்வதுனா அவருடைய வசனத்தை என் இருதயத்தில் எழுதுவது, அப்படின்னா என் அடையாளமாய் மாறுவது. அவருடைய வசனங்கள் என் அடையாளமாய் மாறும்போது அது என்னுடைய வாழ்க்கையில் இயல்பாக நடக்கும். அதாவது இட் பிகம்ஸ் அ கான்வர்சேஷனல். ஒரு எப்படி நம்ம வாழ்க்கையில் நடைமுறை கஷ்டமே கிடையாது. மினிஸ்ட்ரியோ சரி, எதுவாக இருந்தாலும் சரி, லைஃப் இஸ் நாட் லைஃப் ஒரு நதி மாதிரி. நதி பாருங்கள் அப்படியே ஃப்ளோ ஆகிட்டே இருக்குமா, அந்த மாதிரி தான் நம்ம லைஃப்பும். எதுவாக இருந்தாலும் ஹோலினஸ் கூட அப்படி தான். நான் பரிசுத்தமாக இருக்கிறதுக்கு கஷ்டப்படுறேன் அப்படின்னா, நான் ஒரு காலத்தில் கஷ்டப்பட்டேன், ஆனால் அதில் வெற்றியே இல்லை. ஏன்னா என்னுடைய வசனங்கள் என்னுடைய அடையாளமாய் மாறாதது பட்சத்தில் எல்லாத்தையும் நான் கஷ்டப்பட்டு எஃபர்ட் எடுத்து ஸ்ட்ரைவ் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. பிறரை நேசிப்பது, பிறரை மன்னிக்கிறது, விட்டு கொடுப்பது, செல்ஃப் கண்ட்ரோலில் வாழ்வது, எல்லாமே என் வாழ்க்கையில் கஷ்டமாக இருந்துச்சு. நம்ம ஆவியின் கனிகள்னு சொல்லிட்டு இப்போ 9 பற்றி பேசுகிறோம். 9லேயும் ஒன்று கூட ஒரு அரைக்கனி கூட என் லைஃப்பில் இல்லாத மாதிரி இருந்துச்சு. எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு என் லைஃப்பில் நான் ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அப்போ கேட்டேன், என்னது கிறிஸ்தவ வாழ்க்கை ரொம்ப ட்ரையாக இருக்குது, ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப கடினமான வாழ்க்கை, ரொம்ப அப்படியே எஃபர்ட் போட்டு வாழ்ந்து அப்படியே ஒரு மாதிரி ட்ரெட்டு கருவாடு மாதிரி, காஞ்ச கருவாடு மாதிரி அப்படியே இருக்கிறோம். அதில் வேறு போய் ஆண்டவருக்கு அடுத்தவங்களுக்கு பற்றி ஆண்டவர் கர்த்தரோட நேசிக்கிறாருன்னு சொல்கிறோம், ஆனால் உள்ளே விட்னஸ் இல்லை, உள்ளே நமக்கு இல்லை. ஆனால் அவங்களும் அப்படியே பார்க்குறாங்க, நீ சொல்கிறதெல்லாம் நல்லாயிருக்கு, ஆனால் உன் வாழ்க்கையில் அது அந்த வாசனை வர மாட்டேங்குதுன்றாங்க. அப்படிதான்
நம்ம ட்ரை பண்ணுறோம், அப்படி இருக்கிறோம். அது தவறு இல்லை. அது என்ன நமக்கு தெரியாத நிமிஷத்தில் நம்ம அறியாமையில் இருக்கிறதுனால தான் நிறைய டைமில் என் ஜனங்கள் அழிந்து போகிறாங்க. ஏன்னா அது அறியாமல் இருக்கிறாங்க. அதனால் அந்த காரியங்களாம் ஆண்டவர் வந்து அந்த இஸ் ஓவர் டேர்னிங் த ஸ்டோன்ஸ். நம்ம அறியாமைன்ற கல்லை தூக்குறார் ஆண்டவர். ஒளி, அந்த ஒளி உங்களுக்குள்ளே வந்துகிட்டே இருக்குது. சத்தியத்தை இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்க நீங்கள். என்னை கேட்குறவங்க எல்லாருமே ஒருத்தராக கொஞ்சம் கொஞ்சமாக சாட்சி எனக்கு வருது. பிரதர் நீங்கள் சொல்கிறது நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம், அதுதான் எனக்கு வேணும். புரியுதுங்களா? நான் எவ்வளோ அற்புதமாக நீங்கள் ப்ரீச் பண்ணுறீங்கிறது எனக்கு தேவையில்லை. எத்தனை ஆத்துமாக்களை நீங்கள் வின் பண்ணீங்கன்னு கூட எனக்கு ஐ ஹேவ் லீஸ்ட் கேர். நான் டெய்லி ஆண்டவருடைய அன்பில் நடக்கிறேன், அவருடைய அன்பில் அடுத்தவங்களுக்கு நான் சேவை செய்கிறேன், அதுதான் நமக்கு வேணும். ஸோ போன வாரம் நம்ம ஒரு காரியத்தை பற்றி பார்த்தோம். எப்படி வந்து இருதயத்தில் எழுதுவது, எப்படி எமோஷன்ஸு. யுவர் எமோஷன்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். எமோஷனே இல்லை, நம்ம எமோஷனை ஒதுக்கிடுறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 யோவானில் 3வது வசனமாக பிரியமானவனே அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு இல்லைங்களா? பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்ந்து சுகமாக இருப்பது போல் நீ எல்லாவற்றிலும் சுகமாகிறே அப்படின்னோம். அப்போது அந்த ஆத்துமாவில் ஒரு கான்செப்ட், ஆத்துமா வாழ்வது வந்து அங்கே தான் எமோஷன்ஸ் ஃபங்க்ஷன் ஆகுது. நம்ம சோலில் தான் எமோஷன், தட் இஸ் த ரெல்ம் ஆஃப் த மைண்ட், வில் பவர், எமோஷன்ஸ் எல்லாம் அங்கே தான் நமக்கு வேலை செய்யுது. அங்கே அந்த ரெல்மில் ஸ்பிரிட்டுக்கு வந்து ஆவியானவர் நம்மளோடு இணைக்கப்படுகிறார். நம்ம மறுபடியுமாய் பிறந்தப்போ, நான் மறுபடியுமாய் பிறந்துட்டேன்னா நம்ம ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டோம். அதை நான் சொன்னேன், எப்படி ஒரு ரிசசிட்டேஷன் பண்ணும்போது எப்படி நம்மளை அந்த ஒரு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டோம்னா தேவனுடைய வார்த்தையினால், அந்த வார்த்தை இயேசு, அந்த இயேசு மாம்சமாகி நம்ம உயிர்ப்பிக்கும் ஆவியாய் சிலுவையில் மாறி அந்த ஆவி நமக்குள்ளே வந்து நம்ம ஆவியை உயிர்ப்பித்தது. புரியுதுங்களா? ஆவியிலே நாம் புதுப்பிக்கப்பட்டோம், ஆவியிலே நம்ம முழுமையடைந்து விட்டோம். we are perfected in the spirit. ஹீப்ரூஸில் அது இருக்குது அந்த வசனம். ஹீப்ரூஸ் 12வது 13வது அதிகாரத்தில் அப்படி வரும். 12வது அதிகாரத்தில் வரும். டு த ஸ்பிரிட் ஆஃப் த செயின்ஸ் who are made perfect அப்படின்னு வரும். அப்போ ஆவியிலே நம்ம வந்து கர்த்தர் நமக்கு அசைவாடுகிறார், உறவாடுகிறார், அதிலே பேசுகிறார். ஆத்துமாவிலே நம்ம மைண்டை ரெனியூ பண்ணுறோம், பைபிளை படிக்கிறோம். நம்ம ஒரு சீக்ரெட் ஆஃப் பைபிள் ரீடிங் என்ன தெரியுமா? we are not reading டு நோ சம்திங் நியூ. புரியுதுங்களா? நம்ம பைபிள் எதுக்கு படிக்கிறோன்னா, சரி என்ன சொல்லுது, இதுக்கு நான் என்ன ஆகணும், வாட் ஷுட் ஐ பிகம், அப்படி நம்ம பைபிள் படிக்கிறோம். நிறைய டைமில் நான் என்ன பண்ணணும், வாட் ஷுட் ஐ பிகம், நான் என்னவா ஆகணும். இல்லை, பைபிள் இஸ் ரிவீலிங் ஹூ யூ ஆர், வாட் யூ ஹவ் பிகம் இன் கிரைஸ்ட். பவர்ஃபுல் ஸ்டேட்மெண்ட் இது. நான் இப்போ சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை யோசிச்சு பாருங்கள். யூ ஆர் நாட் ரீடிங் த பைபிள் டு பிகம் சம்திங், யூ ஆர் ரீடிங் த பைபிள் டு டிஸ்கவர் வாட் யூ ஹவ் பிகம் இன் கிரைஸ்ட். நான் யார் அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க. அப்படி நீங்கள் பைபிள் படிக்கும்போது தான் பைபிள் உங்களோட அது வந்து என்னன்னா உங்கள் இருதயத்தில் பேசும். நான் என்ன ஆகணும்னா அது மைண்டில் மட்டும் பேசும். இது நான் மைண்டில் ஆகும் பாருங்கள். அதான் அந்த லாஸ்ட் வீக்னு கூட சொன்னேன். யாக்கோபில் ஒரு வசனம் படித்தோம் இல்லைங்களா? கண்ணாடி முன்னால் போய் நின்றுட்டு, கண்ணாடி எதை காட்டுதுன்னா உள்ளே உங்கள் முகத்தை காட்டுது, இருக்கிறத தான் காட்டும், இல்லாததை காட்டாது. கவனிச்சிங்களா? நம்ம ஆவியிலே மறுபடியும் பிறந்ததுனால பைபிள் என்ன காட்டுதுன்னா, நான் எப்படிப்பட்டவன் ஆவியிலேன்றது பிரதிபலிக்குது, எனக்கு காட்டுது. நான் அதை நான் பார்த்ததுக்கப்புறம் அதை மறந்துடக்கூடாதுன்னு எழுதுறார் ஜேம்ஸ். நான் ஞாபகம் வச்சுக்கணும், மறந்துடக்கூடாது, அதுதான் எழுதுறார். தட் இஸ் ஹவ் யூ பில்ட் நியூ மெமரிஸ். நான் லாஸ்ட் டைம் சொன்னேன் இல்லைங்களா? உங்களோட நம்ம வாழ்க்கை இஸ் நத்திங் பட் அக்யூமுலேஷன் ஆஃப் மெமரிஸ். நம்மளுடைய அடையாளம், நான் யார் அப்படின்னா, நம்ம அடையாளம் வந்து நம்மளுடைய மெமரிஸ்லேருந்து, நம்ம பிறந்ததுலேருந்து, கருவில் பிறந்ததுலேருந்து நம்ம அக்யூமுலேட் ஆன எல்லா இன்சிடென்ட்ஸஸும் நமக்கு அடையாளம் கொடுக்குது. நான் எந்த ஜாதி பிறந்தவன், இங்கே இந்த உயர்ந்த ஜாதி, தாழ்ந்த ஜாதி, படித்தவன், படிக்காதவன், பணக்காரன், பண்ணையார், இப்படிலாம் நமக்கு இதெல்லாம் நமக்கு அடையாளமாக இருந்தது தான். சிலுவையிலே அது மறிக்குது. அந்த அடையாளம் மறித்தப்போ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அது மெமரி நான் தான் லாஸ்ட் வீக் கூட சொன்னேன், ஒரு சுவிட்ச் மாதிரி டக்குன்னு ஆஃப் பண்ணால் டக்குன்னு மெமரி போயிடுச்சுன்னா எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னா. ஆனால் பழைய மெமரிஸ் தான் இருக்குது. ஆனால் நம்ம என்ன பிரச்சனைனா, அதை நம்ம மெமரியாக பார்க்காம அதை நம்ம இன்னும் அடையாளமாக பார்க்குறோம். அதனால தான் அது இன்னும் நம்ம வாழ்க்கையில் அதை தான் நம்ம இருதயத்துக்கு எழுதிட்டுருக்கோம். நம்ம மெமரியிலிருந்து நான் யாருன்றது எழுதும்போது அது என்னுடைய நிஜமாய் மாறி என்னுடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்கும். இப்போ நான் என்ன பண்ணணும், என் மெமரியிலேருந்து ஃபங்க்ஷன் பண்ணாமல் புதிய மெமரி பேங்க் பில்டு பண்ணணும்.
மெமரி பேங்க்ன்றோம் இல்லைங்களா, நம்மளுடைய ஞாபக சக்தி வந்து ஒரு இருக்குது, நம்ம எங்கே இருக்குது. இன்றைக்கி அதை பற்றி நான் கொஞ்சம் டீப்பாக போகிறேன். இன்றைக்கி ஒரு எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்குறேன். அது வந்து உங்கள் வாழ்க்கையை வந்து தினந்தோறும் உங்களை வந்து ஒரு புதிய என்ன சொல்கிறது, இட் வில் ரீஜெவினேட்டிவ், உங்களை வந்து புதுப்பித்து கொண்டே இருக்கும். இன்றைக்கி நான் சொல்லிக் கொடுக்குற எக்ஸசைஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அது வந்து இது வந்து லைஃப் லாங் எக்ஸசைஸ். இது நான் டெய்லி பண்ணுற எக்ஸசைஸ். இது நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். வரலன்னா தொடர்ந்து ஆவியானவற்றை கேளுங்க. இது என்னென்னா, அப்போ நம்ம மெமரி பேங்க் பாருங்கள், நம்ம மெமரி வந்து கரெக்டடாக இருக்குது. எல்லாம் பழசு தான் ஞாபகம் வச்சுருக்கோம். பிறந்து எங்கே பிறந்தோம், நமக்கு யார் என்ன செய்தா, என்ன அடி வாங்கணும், யார்கிட்ட அடி வாங்கணும், யார்கிட்ட உத வாங்கணும், யார் நம்மளை ஏமாற்றினா, யார் நம்மளை கெட்டது செய்தா, அப்படி வச்சுருக்கிறோம். அந்த மெமரி தான் நம்ம அடையாளமாக மாறும்போது, அதை நம்ம யோசித்து அதிலே நம்ம அழுவும்போது, அது நமக்கு எமோஷன் அதில் க்ரியேட் பண்ணும்போது, இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் எமோஷன் என்ன ஆகிடுது, இருதயத்தில் போய் ரியாலிட்டியாக மாறிடும்போது ஸோ வி ஆர் ஆக்சுவலி ஃபங்க்ஷனிங் ஃப்ரம் டெத். நம்ம மரணத்திலிருந்து செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஆனால் இப்போ புது மெமரி பேங்க் எப்படி நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம்னா, வசனத்தை எடுத்து தியானம் பண்ணுவது. அதான் இந்த வசனம் என் வாழ்க்கையில் உண்மையாக இருந்தால் என் வாழ்க்கை எப்படி இருக்கும், அதான் அதில் முக்கியமான பாயிண்ட்டு. இப்போ உயர்ந்த வயதிலும் நீதிமான்கள் வந்து கனி கொடுப்பார்கள், அவர்கள் வந்து தளர மாட்டார்கள், அவர்கள் ஓடினாலும் மயங்க மாட்டாங்க, நடந்தாலும் ஊழ்ந்துட மாட்டாங்க, அப்படிலாம் இருக்குதுல்ல. கழுகை போல செட்டைகள் அடித்து உயர்ந்தே பறப்பார்கள், கழுகை போல புதிய பலனை அடைந்து, அப்படிலாம் வசனம் இருக்குல்ல. அதெல்லாம் யாருக்கு எழுதியிருக்கு? யாரோ ஒருத்தனுக்கு எழுதியிருக்குதா? எங்கேயோ ஒருத்தனுக்கு எழுதி வச்சுக்குதா அந்த வசனம்? அப்படி தான் நம்ம பார்க்குறோம். அதுக்கும் நமக்கும் கனெக்ஷனே இல்லை. நம்ம ஏன் அப்படி பார்க்குறோன்னா, அந்த வசனத்தை நம்ம படிக்கும்போது இது வந்து யாருக்கோ எழுதின மாதிரி நம்ம பார்க்குறோம். இது என்ன குறித்து எழுதியிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அது ஒரு இமேஜினேஷனுக்குள்ளே போகும். இது என்ன குறித்து பேசிகிட்டு இருக்கு. நம்ம என்ன பண்ணுறோம், உலகத்தை போய் பார்க்குறோம். சார் செக் பண்ணுங்கள் சார், மெடிக்கல் செக்கப் பண்ணுங்கள் சார், மாஸ்டர் செக்கப் பண்ணுங்கள் சார்ன்றோம். அவன் என்ன சொல்கிறாங்களோ அதை நம்ம எடுத்து அதை தியானம் பண்ணி அதை நிஜமாக்கிறோம். ஆனால் வசனம் என்ன சொல்லுது பாருங்கள். வசனம் வந்து நீங்கள் வந்து ஓடினாலும் மயங்க மாட்டீங்க, நடந்தாலும் அப்படிலாம் வசனம் இருக்குங்க. ஏசாயா 40வது அதிகாரமாக 41 இதில் அந்த கடைசியில் வரும். அப்போ இதெல்லாம் யாரை குறித்து போட்டிருக்கேன்னா, நீதிமான்களை குறித்து போட்டிருக்கேன். நான் தான் அந்த நீதிமான் அப்படிலாம் எழுதி வச்சுருக்கேன். இப்போது இன்னொரு டிப்பு கூட சொல்கிறேன் பாருங்களேன். நீதிமொழிகள் பாருங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா நான் என் வாழ்க்கையில் எப்படி நான் தியானம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறேன்னா, நீதிமான்கள் அங்கே போட்டிருக்கு. நான் நீதிமொழிகளில் 11வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, நீதிமான் பற்றி ஒரு 15 வசனம் இருக்கும். அப்படியே தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். நீதிமானுடைய தலையில் ஆசீர்வாதம் தங்கும், நீதிமானுடைய நாவு வந்து வெங்கலம் மாதிரி இருக்கும். சில்வர்னது வெங்கலம் கிடையாது, இல்லை சில்வர்னா வெள்ளியை போல் இருக்கும். அப்புறம் நீதிமானுடைய வீட்டில் ஐஸ்வர்யம் தங்கும், நீதிமானுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். இப்படி நீதிமான் வந்துனே இருக்கும். சும்மா நான் ஒரு சாப்டர் சொல்கிறேன், சும்மா ஒரே ஒரு சாப்டர் சொல்கிறேன். நம்ம பைபிளில் இருக்கிற எத்தனையோ ஆயிரக்கணக்கான வசனங்களில் ஒரு சாப்டர் நான் பேசிகிட்டு இருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் 10வது அதிகாரம் 13வது அதிகாரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் அதில் எப்படி படிப்பேன்னா, அந்த வசனத்தை சும்மா காட்டியிருக்கேன். நான் என் பைபிள் இங்கே இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா உங்களால் எவ்வளோ நேரம் நிறைய கிறுக்கு இருக்குது. என் பைபிளில் நிறைய கோடு கிறுக்கள் இருக்குதா? அந்த கோடு கிறுக்கள் என்ன தெரியுமா, இந்த நீதிமன்ற பேரே தூக்கிட்டு என் பேர் எழுதி வச்சுக்கிறேன். நான் அந்த ரைச்சஸ்ன்றதை ரைச்சஸ் அடிச்சுட்டு என் பேர் எழுதி வச்சுருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், the mouth of the righteous is a well of life அப்படின்னு போட்டிருக்கு. the mouth of the righteous is a well of life. நான் அதை எப்படி படிக்கிறேன்னா, the mouth of Andrew அப்படின்னு எழுதி வச்சுக்கிறேன் நான் என் பைபிளில். இந்த ரைச்சஸ் அடிச்சுட்டு ஆண்ட்ரூ. இப்போ ரைச்சஸ்னா யாரையோ பற்றி பேசுறது போல இருக்குது. ஐயோ அந்த பிரதரை பற்றி பேசுகிறாரு போல இருக்குது கடவுளை, இந்த பிரதரை பற்றி பேசுகிறாரு, சிஸ்டரை பற்றி பேசுகிறாங்க போல இருக்குது. ஐயோ அவங்கெல்லாம் பயங்கரமான ஊழியக்காரங்க, அவங்க தான் நீதிமான். அப்படி தான் பேய் நம்மளை போய் சொல்லிடும். மைண்டில் வந்து நம்ம நேச்சுரல் மைண்டு வந்து பேயோட ஈஸியாக சேர்ந்து டான்ஸ் ஆடும். பேய் வந்து ஈஸியாக நம்ம மைண்டில் பேசிடும். அது பாரு அவங்க 10 மணி நேரம் ஜெபம் பண்ணுறாங்க, அவங்க முழு நேரம் ஊழியக்காரங்க, அவங்க நீயா அப்படின்னும். நீ என்ன பண்ணுற, நீ ஒன்றுமே பண்ணல அப்படின்னா, அப்போ அந்த வசனம் டெலிட் ஆகிடும். நமக்கும் அந்த வசனத்துக்கும் சம்மந்தமே இருக்காது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும், அதெல்லாம் போய் இயேசு இப்படி தான் பைபிளை படித்தார், பேதுரு இப்படி தான் பைபிளை படித்தார், பவுல் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு அந்த அபிஷேகத்தை பெற்றதுக்கப்புறம் இப்படி தான் நீதிமான்கள் இப்படி தான் பைபிளை படித்தாங்க, இயேசு கிறிஸ்து இப்படி தான் பைபிளை படித்தார்.
அவர் எப்படி படித்தார்னா, இது யாரையோ பற்றி, இது என்னை பற்றி எழுதியிருக்கு அப்படின்னு படித்தார். என்னை பற்றி எழுதியிருக்கு. அப்போது நீங்கள் அப்படி பார்க்கும்போது நீங்கள் யாருன்றதை பைபிள் உங்களுக்கு ஆவியானவர் உங்களுக்கு காட்டுவார். ஏன்னா நமக்கு ஒரு ஆவியானவர் இருக்கிறார், அவர் நமக்குள்ளே வாசம் செய்து கொண்டிருக்கார். அவர் உங்கள் கண்ணில் காட்டுவார், இது உன்னை பற்றி போட்டிருக்கு. நீ உங்கள் டாக்டர் எப்படி சொல்லுவாங்க, உனக்கு முட்டு வலி, நீ அவ்வளோதான், நீ காலி, உனக்கு இனிமேல் நடக்க முடியாதுன்னு. ஆனால் இங்கே என்ன போட்டிருக்கு, நீதிமானுடைய எலும்புகள் உடையாது, அவன் ஓடினாலும் நல்லா இருப்பான் அப்படின்னு போட்டுக்குது. அப்போது அதை நீங்கள் எடுத்து நீங்கள் ஹார்ட்டை பெர்சுவேட் பண்ணணும், நம்ம இருதயத்தை அதுக்குள்ளே வழி நடத்தணும். வி ஷுட் லீட் அவர் ஹார்ட். அதுதான் நம்ம மினிஸ்ட்ரி. நம்ம இதை பண்ணாமல், நம்ம இதை பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், லைஃப் டெட் ஆகிடும். இதுதான் பிதாவை அறிவது. பிதா தாங்க வார்த்தை இல்லைங்களா, பிதா தான் வார்த்தை. இப்போ வார்த்தையை அறிவதுனா அது போய் இதுக்கு க்ரீக் மீனிங் என்ன, இதுக்கு ஹீப்ரூ மீனிங் என்ன, இது இன்டெலெக்சுவலாக நான் எப்படி டிசைன் பண்ண போகிறேன், அது அறிவதில்லை. அப்படி அறிஞ்சவங்க தியாலஜியில் படிச்சுட்டு கிளாஸ் எடுத்துகிட்டு அவள் தான் அப்படியே டெட்டாக உட்காந்துருப்பாங்க, காஞ்ச கரோடு மாதிரி. அந்த அறிவு எனக்கு வேண்டாம். எனக்கு என்ன அறியணும்னா, நான் தான் அதுன்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது பிதாவோடு நீங்கள் ஒன்றா வரீங்க. இந்த வார்த்தை எல்லாமே பிதாங்க, அதுதான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன் நான். இந்த வார்த்தை தான் பிதா. நல்லா கவனிங்க. நீங்கள் என்னங்க அப்படி ஒரு மாதிரிலாம் அப்படி பார்க்குறீங்க ஓரக்கண்ணில். 1 யோவானில் ஒரு வசனம் இருக்குது பாருங்கள். இந்த வசனத்தை ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார் ஒரு தடவை. எனக்கு அப்படியே ஷாக்கிங்காக ஆகிடுச்சு. இந்த வசனம் பாருங்கள், 1 யோவான் 2வது அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்குது பாருங்கள். தமிழ் எப்படி வரும்னு போடல தெரியல, நான் ஆங்கிலத்தில் படிக்கிறேன். 7வது வசனம் 8வது வசனம் சொல்கிறாரு, பிரதரன், சகோதரரே, நான் உங்களுக்கு புதிய கட்டளைகளை ஒன்றும் எழுதவில்லை, பழைய கட்டளைகளை தான் எழுதுகிறேன் யோவான் சொல்கிறாரு. ஐ ரைட் யூ நோ நியூ கமாண்ட்மெண்ட்ஸ், பட் ஐ ரைட் யூ ஓல்டு கமாண்ட்மெண்ட்ஸ் which you have had from the beginning. ஆதியிலிருந்து நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதான் நான் பேசுகிறேன்றாரு. புரியுதுங்களா? அதான் சொல்ல வர்றாரு. உங்கள்கிட்ட இருக்கிறத நான் பேசுகிறேன். அது என்ன? the old commandment is the word. அந்த பழைய கட்டளை என்னதுன்னா வார்த்தை. அந்த வார்த்தையை நீங்கள் ஆதியிலிருந்து கேட்டிருக்கிறீங்க அப்படின்றார். you have heard that word from the beginning அப்படின்னு சொல்கிறாரு. அந்த வார்த்தை ஆதியிலேருந்து நீங்கள் கேட்டிருக்கீங்க. அப்புறம் அடுத்த வசனம் சொல்கிறாரு பாருங்க, அகெயின் a நியூ கமாண்ட்மெண்ட் ஐ ரைட் டு யூன்றார். இன்னும் நான் ஒரு புதிய கட்டளை நான் இப்போ எழுதுறேன்றார். என்னப்பா யோவான், இப்போ தான் நான் புதுசாக எதுவும் எழுதலை, எல்லாம் பழசாப்பா சொல்கிறேன், பழசை தான் நான் பேசுகிறேன்றாரு. இப்போ யோவான் டப்புன்னு பிளேட்டை மாற்றுறாரு பாருங்க. ஆனால் நான் உங்களுக்கு புதுசாக ஒன்று சொல்கிறேன்றார். போன வருஷத்தில் நான் எதுவும் புதுசாக சொல்ல, பழசை தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பழசு என்னது? வார்த்தை ஆதியிலிருந்து இருந்த வார்த்தையை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் அப்படி எழுதுறாரு. இது யார்? யூதர்கள் அறிந்திருந்தார்கள். ஆதியிலே தேவன் வார்த்தை என்றது யூதர்கள் அறிந்திருந்தார்கள். இந்த பிகினிங் காட் என்ற போது அவங்களுக்கு புரிஞ்சிருந்தாங்க, இது தேவன் ஒளியாக இருக்கிறார், அவர் யாருமே வாசம் செய்யக்கூடாத அவர் வார்த்தையினாலே பூமியெல்லாம் படைத்தார் அப்படின்லாம் அவங்க அறிந்திருந்தாங்க. அதனால தான் அந்த 7வது சாபத்தில் அவங்க அதை தான் பண்ணுவாங்க. சாபத்தில் என்ன பண்ணுவாங்க? இன்றைக்கி நம்ம சாபத்துனா இன்றைக்கி என்டர்டெயின்மெண்ட் நிறையா இருக்குது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 4000 வருஷத்துக்கு முன்னால் மோசே கூடாரத்தில் அந்த சாபத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது 7வது நாள் என்ன தான் பண்ணியிருப்பாங்க யோசிச்சு பாருங்கள். காலையிலேருந்து ராத்திரிக்கு என்ன பண்ணினாங்கன்னா, அவர்கள் தேவனுடைய படைத்ததை திருப்பி பேசிகிட்டு இருந்தாங்க. அதுதான் பில்லர் ஆஃப் ஃபெய்த், விசுவாசத்தின் ஆணித்தரமான இது ஜெனிசிஸ் 1:2 இருக்குது. எப்படி தேவன் வார்த்தையை கொண்டு படைத்தார்ன்றதை அதை பேசும்போது அவங்களுக்குள்ள ஹார்ட்டில் ஃபெய்த் உண்டாகும். ஆண்டவர் செய்த காரியத்தை பேச. அதனால தான் சொல்கிறேன், ஆதியிலேருந்தே நீங்கள் அறிஞ்சது தான்ப்பா நான் பேசுகிறேன்றார். அப்போ அடுத்த வசனம் சொல்கிறாரு, ஆனால் புதுசாக ஒன்று சொல்கிறேன்றார். இந்த புதுசாக என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்னும் போது அங்கே தான் போட்டு உடைக்கிறார். ஒரு மகா பெரிய ரகசியத்தை யோவான் போட்டு உடைக்கிறார். சிம்பிளாக போட்டு உடைக்கிறாரு. ஐ ரைட் யூ விச் திங் இஸ் ட்ரூ இன் ஹிம். அவருக்குள் உண்மையாக இருந்ததை நான் பேசுகிறேன்றாரு. யாருக்குள்ளே? கிறிஸ்துவுக்குள்ளே. ஆதியில் வார்த்தை இருந்துச்சு, அந்த வார்த்தை என்னாச்சு? மாம்சமாக மாறிச்சு சொல்கிறாரு. அண்ட் அகெயின் a நியூ கமாண்ட்மெண்ட் ஐ ரைட் யூ. புதிய கட்டளை நான் எழுதுனேன். என்னன்னா, அந்த புதிய கட்டளை என்னன்னா, அவருக்குள் உண்மையாக இருந்தது என்ன ஆயிடுச்சான்? உங்களுக்குள்ளும் உண்மையாய் மாறிவிட்டுதுன்றார். அந்த வார்த்தையினாலே நீங்கள் பிறந்தீங்க, அது உங்களுக்குள்ளே இருக்குதுன்றாரு. இதுதான் சீக்ரெட்டு. அப்போ இந்த வார்த்தை எனக்குள்ளே இருக்குதுன்னா, இந்த வார்த்தையோட நேச்சர் என்ன, இந்த வார்த்தையோட கேரக்டர் என்ன, இந்த வார்த்தையோட எனக்குள்ளே இருக்குது. நான் அங்கே தேடவில்லை, இங்கே தேட தேவையில்லை, மலையேற தேவையில்லை, அந்த ஜெருசலேம் மலைக்கு போய் படத்தில் சாலமோன் டெம்பிளில் போய் தேட தேவையில்லை, திருப்பதி மலையில் போய் தேட தேவையில்லை, பழனி மலையில் போய் மொட்டை போட தேவையில்லை, வேளாங்கண்ணியில் போய் மொட்டை போட தேவையில்லை. எனக்குள்ளே இருக்குது அந்த வார்த்தை. இப்போ அந்த வார்த்தையை நான் டிஸ்கவர் பண்ண நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவேன்.
இது எவ்வளோ பெரிய சிம்பிளான ரகசியத்தை யோவான் பாருங்கள் அல்பமாக எழுதிட்டு போயிட்டு இருக்கிறாரு அந்த இடத்துல. ரொம்ப சிம்பிளாக 2 ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லிட்டு போயிட்டார் யோவான். அப்போ தான் நான் யோசித்து பார்த்தேன், எவ்வளோ ஒரு மகா ரெவலேஷனில் அந்த யோவான்லாம் வாழ்ந்திருப்பாங்க. அதான் அவர் எழுதுகிறார், இதுதான் இது ஆத்துமாவை தேற்றும், உமது வார்த்தை என் ஆத்துமாவை தேற்றும்னா ஏதோ ஒரு டெலகிராமை நம்ம படிக்கல, ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனை படிக்கல, பிதாவை படித்து கொண்டிருக்கிறோம். பிதாவை வசனத்தை நான் ஹார்ட்டில் வசனத்தை மனப்பாடம் பண்ணல, மனப்பாடம் ஆட்டோமேட்டிக்காக ஆகிடும். நீங்கள் ஒரு வசனத்தை 100 தடவை படிச்சிங்கன்னா மனப்பாடம் ஆகிடும், அதில் பிரச்சனை இல்லை. இது மனப்பாடம் பண்ணுறது நம்மளுடைய கோல் கிடையாது. அந்த வசனத்தோடு நான் ஒன்றாகும்போது, அது என் அடையாளமாக மாறும்போது, அது அப்படி தான் நான் என்னையே பார்க்க ஆரம்பிப்பேன். இட் பிகம்ஸ் மை சென்ஸ் ஆஃப் செல்ஃப், என்னுடைய உணர்ச்சியின் பகுதியாய் மாறிவிடுகிறது. இது இப்படி தான் நம்ம மெமரி பேங்க்ஸ் க்ரியேட் பண்ணுறோம். இதுக்கு தான் நம்ம பைபிள் படிக்கணும். ஒரே ஒரு சாப்டர் படித்து நீங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக அந்த சாப்டர்லேயே ஓட்டி முடிச்சிடலாம். எனக்கு ரீசெண்டாக ஒரு பாஸ்டர் எங்கள் வீட்டில் வந்து தங்கியிருந்தார். ஒரு பெரிய ஃபேமஸ் பாஸ்டர். அவர் முதல்ல எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காரு. அவர் என்னை பற்றி ஒரு காரியம் சொன்னார். அவர் என்ன சொன்னார்னா, நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் ஆண்ட்ரூ, அவங்களுக்கு நிறைய விஷயம் தெரியும் அப்படின்னாரு. நிறைய விஷயம் தெரியும், நிறைய ஆயிரம் வசனங்கள் அவங்களுக்கு தெரியும். ஆனால் முதலே நான் ஒருத்தனை பார்க்குறேன், என்ன சொல்கிறாரு, உனக்கு ஒரு வசனம் தான் தெரியும், ஆனால் 1000 தடவை அதை நீ யோசிச்சிருக்கிறன்றது எனக்கு தெரியுது. ஒரு வசனத்தை எடுத்து நீ 1000 தடவை அதை யோசிச்சிருக்கிற. 1000 வசனம் தெரிஞ்சவங்க நிறைய வசனம் தெரிஞ்சுட்டு ஒன்றும் இல்லாமல் இருக்கிறாங்க. ஆனால் நீ ஒரே வசனத்தை எடுத்து 1000 தடவை அதை யோசிக்கிறதுனால அது உன்னுடைய அடையாளமாக உள்ளக்குள்ளே சேர்ந்துருச்சது. அதுதான் ரகசியம், அதுதான் சீக்ரெட் ஆஃப் மெடிடேஷன். நிறைய பேர் கேட்பாங்க, தியானம்னா என்ன? அந்த வசனம் என் வாழ்க்கையில் உண்மையாக இருந்தால் நான் எப்படி இருப்பேன்? அதான் நியூ மெமரி பேங்க் க்ரியேட் பண்ணுறது. இப்போ உங்களை குறித்து நீங்கள் யோசிக்கும் போதே ஆட்டோமேட்டிக்காக அந்த மெமரியில் அது ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பிச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வசனம் சொல்கிறேன் பாருங்கள், இன்னொரு வசனம் சொல்கிறேன். இந்த வசனத்தை நான் தியானம் பண்ணி எனக்கு இப்போ நேச்சுரல் ஆகிடுச்சு. என்னென்னா, நீதிமொழிகளில் 3வது வசனம் அதிகாரத்தில் 25வது வசனம் என்ன போட்டிருக்குன்னா, டு நாட் பி அஃப்ரேட் ஆஃப் சடன் டெரர். அதாவது சடன் டெரர்னால் திடீர்னு வர்ற பிரச்சனைக்கு பயப்படாதே. டு நாட் பி அஃப்ரேடு. நீ வந்து சடனாக பிரச்சனை வந்ததுன்னா பயப்படாதே. சடனாக ஒரு நியூ ஃபோன் வந்து சொல்கிறாங்க, ஐயோ அதாயிடுச்சின்னு சொல்கிறாங்க, ஐயோ உங்கள் தாத்தாவுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க, இப்படி தான் நியூஸ் வருது இல்லைங்களா? ஸோ உற்றாரை பற்றியோ, ஐயோ சொத்தை வந்து ஒருத்தன் கொட்டாய் போட்டான், ஐயோ நான் இது தூக்கிட்டான், ஐயோ ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, ஐயோ உங்கள் மாமாவுக்கு இதாகிடுச்சு, சடனாக இன்ஃபர்மேஷன் வருது. நமக்கு பக்குன்னு அடிக்குது பாருங்கள். இங்கே என்ன போட்டிருக்கு பாருங்களேன், டு நாட் பி அஃப்ரேட் ஆஃப் சடன் டெரர் நார் பி ட்ரபிள்டு ஃப்ரம் த விக்கெட் வென் இட் கம்ஸ். கலங்கிடாத, பொல்லாப்பு ஈவில், அது விக்கெட்னா ஈவில், பொல்லாப்பிலிருந்து வர்ற பிரச்சனைக்கு கலங்காத. ஏன் கலங்காதன்னா அடுத்த வசனம் சொல்லுது பாருங்கள், ஃபார் த லார்ட் வில் பி யுவர் கான்ஃபிடென்ஸ். தேவனே உன்னுடைய கான்ஃபிடென்ஸ், உன்னுடைய என்ன சொல்கிறது, கான்ஃபிடென்ஸ்னால் ஸ்ட்ராங்காக இருப்பார் உனக்கு. அவரே உன்னுடைய கேடகம், அவரே உன்னுடைய பலன், அவரே உன்னுடைய கான்ஃபிடென்ஸ். அப்புறம் சொல்லுது, அண்ட் ஹீ வில் கீப் யுவர் ஃபுட் ஃப்ரம் பீயிங் காட். உன் கால்களை சறுக்காமல் காத்துக்கொள்வார். என்ன ஒரு பயங்கரமான வசனம் பாருங்கள். இதுக்கு பேரலாக ஒரு வசனம் காட்டுறேன் பாருங்கள். சங்கீதத்தில் 37 பாருங்களேன். அதில் இந்த வசனத்தை நான் ரொம்ப 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 யோசிப்பேன் நான். இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவருடைய வார்த்தை கட்டளைகள் அவன் இருதயத்தில் இருக்கும். சங்கீதம் 37 போங்களேன். இதெல்லாம் நான் காட்டுறேன். இதெல்லாம் எப்படி நம்ம தியானம் பண்ணுறதுன்னு கேட்குறீங்க நிறைய பேர், எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுறீங்க, ப்ரைவேட்டாக டெக்ஸ்ட் பண்ணுறீங்க. இப்படி தான். இதில் வந்து ஒரு பெரிய மேஜிக் இல்லை, மந்திரம் இல்லை, மாயம் இல்லை, மந்திரம் இல்லை. இதில் சும்மா எடுத்து ஒரு வாரமாக உட்காந்து நம்மளை கற்பனை பண்ணோம். 37வது அதிகாரமா அதில் என்ன போட்டிருக்குன்னா 31வது வசனம், 37 31 என்ன போட்டிருக்கு பாருங்கள். அந்த லா பாருங்களேன், அவங்க சிஸ்டர் சூப்பராக சொன்னாங்க பாருங்கள். அவனுடைய என்ன போட்டிருக்கு, அவனுடைய கால் வந்து ஸ்லிப் ஆகாதுன்னு போட்டிருக்கு, இஸ் நாட் ஸ்லைடுன்னு போட்டிருக்கு. அப்போ நான் யோசிப்பேன், இயேசு என்ன பண்ணார், இப்படிப்பட்ட ஒரு வசனத்தை எடுத்து அவர் இருதயத்தில் எழுதி வச்சுக்கிட்டாரு. 30 அவர் ஒரு வசனத்தை இருதயத்தில் எழுதி வச்சுருக்காரு. என்ன வசனம்னா 34 பாருங்கள், நீதிமானுடைய எலும்புகள் ஒன்றும் 34வது அதிகாரத்தில் 20வது வசனம் என்ன போட்டிருக்குன்னா, he guards all his bones and none of them is broken. அவர் கடவுள் நம்மளுடைய எலும்புகள் எல்லாத்தையும் பார்த்துக்கிறாராம்.
அவருடைய நம்ம எலும்பு எல்லாத்தையும் அது படிங்க சிஸ்டர் தமிழில் 34:20. இது இந்த 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 ஸ்கிரிப்டரை இயேசு படித்தப்போ இது அவருக்கு எடுத்து வச்சுக்கினார். அப்போ சிலுவையில் அவர் முட்டியை உடைக்கும் போது அவன் பார்க்குறான், அவன் முட்டியை உடைக்க முடியல. ஏன்னா அவர் ஹார்ட்டில் இருக்கிறது அவன் முட்டியை உடைக்கிறது தடுக்குது. ஏன்னா ஹார்ட்டில் அவன் என்ன ரியாலிட்டியோ நல்லா கவனிங்க. இருதயத்தின் காரியங்கள் பகுதி 1 ஃபஸ்ட்டு சாப்டரில் நம்ம இதை பற்றி பேசியிருக்கோம். உங்கள் ஹார்ட்டில் நீங்கள் எதை எழுதுறீங்களோ அது கிரியேட்ஸ் அன் ஆம்பியன்ஸ் அரவுண்ட் யூ. புரியுதுங்களா? அதை தாண்டி அவனால் முட்டியை உடைக்க முடியல. அதுக்கு யோவான் இந்த வசனத்தை கோட் பண்ணுறாரு. ஜானில் அந்த ரெக்கார்டு இருக்குது. இயேசுவோட முட்டியை உடைக்க வந்தவங்களுடைய அந்த இவன் இருக்கான்ல, அந்த ஸ்தேவான், அந்த இவன் அந்த செஞ்சுரியன், அந்த சோல்ஜர், அவன் உடைக்க முடியும். ஏன் உடைக்க முடியலன்னு ஜான் ஒரு கமெண்ட்ரி ஆட் பண்ணுறாரு. ஏன்னா இந்த வசனத்தை கோட் பண்ணுறாரு. ஏன்னா இப்படி வசனம் போட்டிருக்கு இயேசு குறித்து அவன் எலும்பை. பாருங்கள், இயேசு எப்படி பைபிள் படித்தாருன்றதை நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்போ இயேசு எப்படி இயேசு தான் நமக்கு அடையாளம். இயேசு எப்படி எனக்கு ஒன்று தான் எனக்கு எப்போவுமே ஒரு ஷாக்கிங்காக இருக்கும். அது இன்னும் நான் ஃபுல் ரெவலேஷன் அதுக்குள்ளே வரல. இயேசுக்கு எப்படி தெரியும்? அவர் எல்லா மிரக்கலும் பண்ணார் இல்லையா? இயேசுக்கு எப்படி தெரிய வந்துச்சு? ஏன்னா அவர் இயேசுக்கு பிதா வானத்துலேருந்து ஒரு ஸ்பெஷல் லைட் அனுப்பி டெய்லி அவருக்கு லைட்டு கொடுத்துருந்தாரு. அவர் டெய்லி ஹெவனுக்கு கூட்டின்னு போய் நீ அதை பண்ணலாம் இதை பண்ணலாம் சொல்லியிருந்தாருன்னா நான்லாம் கோஷ்டி, நம்ம எல்லாமே அவுட்டு. நமக்கு அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸே கிடைக்கிறது கிடையாது. யாராவது ஒருத்தர் கொண்டு 2 பேர் நான் அவனுக்கு போனேன் அங்கே போனேன் இங்கே போனேன் சொல்கிறாங்க. இப்போ சாதா பாமர மக்களாக இருக்கிற என்ன மாதிரி ஆளுங்களாம் மினிஸ்ட்ரியில் அவுட்டு எங்கேருந்து ஸ்பெஷல் லைட்டு வருது, எங்கேருந்து போகுது. ஆனால் இயேசுக்கு எந்த ஸ்பெஷல் லைட்டும் கிடையாது. இந்த வசனத்தை படிக்கும்போது ஆவியான ஒரு இருதயத்தில் வேலை செய்தார். இதை குறித்து நான் ஒரு ஸ்பெஷல் இதை பற்றி ஒரு சீரியஸாக நான் எடுக்கணும். இதை பற்றி இன்னும் அதிகமாக பேச வேண்டியிருக்குது. அவர் எதில் அவர் இருதயத்தை காத்து கொண்டாருன்னும் போது இந்த வெளிச்செல்லாம் கிடைக்கும். நம்மளும் நான் என்ன பண்ணலாம் அப்படி போனீங்கன்னா ஒன்றுமே கிடைக்காது. எதுக்காக நம்ம பைபிளை படிக்கிறோம் அப்படின்னும் போது தான் இந்த வெளிப்பாடு பிதா நமக்கு கொடுப்பாரு. நம்ம அடையாளத்தை நம்ம அதில் கண்டுபிடிக்கும் போது தேடும்போது புதிய மெமரி பேங்க் நம்ம கிரியேட் பண்ணுறோம். அப்போ என்னை குறித்து நான் யோசிக்கும் போது எனக்கு அந்த படிச்சிங்களா நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 25-26 வசனம் படித்தோம். சடன் டெரர் நியூஸ் வரும்போது கலங்காத அப்படின்னு சொல்லி நியூஸ் வரும்போது கலங்காத அப்படி நான் என்னையே குறித்து நான் அப்படியே பார்க்க ஆரம்பித்தேன். அப்படின்னா எனக்கு சடனாக ஒரு நியூஸ் வந்துச்சுன்னா நான் கலங்க மாட்டேன். அப்படியே நான் என்னையே பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் சடனாக எனக்கு ஒரு நியூஸ் வருது. என்ன நியூஸ் வருது? நான் அந்த கோவிட் டைமில் கறி வாங்குறதுக்கு எல்லாம் இப்போ இந்த 2 மீட்டர் டிஸ்டன்ஸ் வர போட்டாங்க இல்லையா, தூரமாக நின்று தான் போகணும் அப்படின்னு போட்டாங்க. அப்போது எல்லோரும் 2 மீட்டரில் டிஸ்டன்ஸ் நின்று பெரிய க்யூ நிற்குது. நான் மட்டன் வாங்குறதுக்கு வெயிட் பண்ணிருக்கேன். அப்போது ஒரு நியூஸ் வருது. என்ன நியூஸ் வருது? சடன் டெரர் நியூஸ். என்ன நியூஸ் வருது? உங்கள் பையன் வாங்கி வந்துட்டான். உடனே என்ன அவங்க சொன்ன விதம் இருக்குது, உங்கள் பையன் ஃபெயிண்டடு, கம் இமீடியட்லி அவனை கூட்டிகிட்டு போ அப்படின்ட்டு. அப்படி ஒரு நியூஸ் கேட்டால் நான் ஒரு 6 மைல் தூரத்தில் இருக்கிறேன். ஒரு 15 நிமிஷம் ட்ராவல் ஆகி வர்றதுக்கு டைம் எடுக்கும். அப்படி ஒரு சடன் டெரர் வந்தோன்னா என்ன வரும்? பதட்டம் தானே முதல்ல கப்புன்னு வரும். ஏற்கனவே கோவிட் டைம் வேறு. இதில் வேறு ஒருத்தனுக்கு கோவிட்னு வீட்டில் போட்டால் நோட்டீஸ் எல்லாம் ஒட்டி 2 வாரத்துக்கு வீட்டை விட்டு வெளியே போக முடியாது. காய்கறிலாம் வாங்குறத கூட யாராவது வாங்கி கொடுக்கணும். தீண்டத்தகாத ஒரு மாதிரி நம்ம லெப்ரஸ் மாதிரி நம்மளை ஒதுக்கி வச்சுருவாங்க நோட்டீஸ் எல்லாம் போட்டு. பல குழப்பங்கள் ஓடுது மைண்டில். ஐயோ என்னடா ஆச்சு இவனுக்கு என்ன அப்படிலாம் வரும்போது உடனே என்ன பதட்டம் வருது? உடனே அடித்து பிடிச்சி ஓடி போய் நம்ம பிள்ளைய பார்க்கணும், ஏன்னா அவனுக்கு ஏதோ ஆயிருக்குது அப்படின்னு சொல்லுதான். ஆனால் நான் யோசித்தேன், அப்போ இந்த வசனம் ஆண்டவர் முதல்ல டப்புக்குன்னு உள்ளேருந்து வருது. பயப்படாதே, நான் உன் பிள்ளையோடு இருக்கிறேன், உன்னோடு இருக்கிறேன். அங்கே அப்படி தான் படித்தோம். 26வது வசனம் என்ன படித்தோம்? 3:26 நீதிமொழிகள் 3:26. பிகாஸ் லார்ட் ஹிம்செல்ஃப் வில் பி யுவர் கான்ஃபிடென்ட். தேவனே உன்னுடைய தைரியத்தில் இருக்கிறாரு, உனக்கு தைரியம் கொடுப்பாரு. அவர் உன் கால்களை வழுக்காக விட மாட்டார், ஸ்லிப்பாக உன்னை விட மாட்டாருன்னு சொல்லும்போது அப்போ நான் யோசித்தேன், சரி நம்ம இங்கே எதுக்கு வந்தோம்? கறி வாங்க வந்தோம். சரி அதை வாங்கிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கறி அது மெதுவாக க்யூ போகுது, ஒன்றா போகுது. என் க்யூவில் போய் நான் வாங்கிட்டு கறியை வாங்கிட்டு காரில் ஏறணும்னு அடுத்தது பதட்டம் வருது. உடனே காரை அழுத்தி புஷ்ஷுன்னு போகணும். இல்லை, மெதுவாக தான் போகலாம். ஏன்னா அங்கே என்ன சொல்லிக்குது? பதட்டப்படாத, நான் உன் கால்களை இறட மாட்டேன் அப்படின்னு போட்டுக்குது. அப்போ பொறுமையாக போய் ஸ்கூலில் போய் காரை பார்க் பண்ணிட்டு நேராக அவங்க ரிசப்ஷனில் போய் கேட்டால் அவன் உள்ளேருந்து ஜாலியாக வரான். என் பையன் அவன் கேட்டான், ஏன் டாடி இவ்வளோ நேரம் ஆச்சுன்னா, அதெல்லாம் இருக்குடா, வேலை இருக்குது, மேட்டர் இருக்குது, நீ உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு.
ஒன்றும் ஆகலை டாடி, சும்மா அப்படி மயக்கம் வர மாதிரி இருந்துச்சு. இப்போ எங்கள் டீச்சர்கிட்ட சொன்னேன். அவர் உடனே ஒரு பெரிய இஷ்யூவாக்கி என்னை தூக்கி ஓரமாக உட்கார வச்சிட்டார். அவருடைய பயத்தை அவன் மேலே போட்டு விட்டார். அந்தம்மா ரிசப்ஷன் அந்தம்மா பயத்தை இன்னும் சேர்த்து எல்லாரும். நம்ம ஒரு விஷயத்த ஒருத்தர் சொன்னீங்கன்னா எப்படி என்ன சொல்லுவாங்க? முதல்ல அவங்க என்ன சொல்லுவாங்க? நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயத்தை நீங்கள் ஒருத்தர் சொல்லும்போது யார்கிட்ட சொல்லணும்னு கொஞ்சம் தியானித்து சொல்லணும். ஏன்னா நீங்கள் ஒரு சோகமான விஷயத்த சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி டாக்டர்கிட்ட செக்கப் போனங்க, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறாங்கன்னு ஒரு விஷயத்த சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல அவங்க என்ன ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க? ஐயோ அப்படின்னு ஒரு எக்ஸ்க்ளமேஷன் மார்க் போடுவாங்க. அவங்களுடைய பயத்தை நம்மளுடைய பயத்தில் ஆம்ப்ளிஃபை பண்ணி விட்டுருவாங்க. அவங்க ஐயோ வந்து நம்மளுடைய வருத்தத்தின் ஐயோ கிடையாது, அது அவங்களுடைய ஐயோ. அது அவங்க ஏதோ ஒரு பயத்தில் இருப்பாங்க உள்ள, அந்த ஐயோவை சேர்த்து நம்ம ஐயோவை சேர்த்து விட்ருவாங்க. அது பேசி முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஐயோ பெரிய ஐயோவாக மாறிடும், ஐயோன்னு ஆகிடும். இப்போ ஒருத்தர் 4 பேர்ட்டு சொல்லும்போது 4 பேரோட ஐயோ சேர்ந்து மேக்னிஃபை ஆகி ஐயோன்னு அரோகரா மாதிரி ஐயோகரா ஆகிடும். பெருசாக ஐயோ தலை மேலே பெருசாகிடும். அதுக்கப்புறம் நமக்கு தூக்கம் வராது. அந்த மாதிரி என் பையன் போய் ஒருத்தர்கிட்ட சொல்ல போய் அவரோட பயத்தை அவன் மேலே போட்டு, அந்த அம்மா அவர் இன்னொருத்தர் ரெஃபர் பண்ணி அந்த அம்மா அவர் பயத்தை போட்டு எல்லாம் பெருசாக மேக்னிஃபை பண்ணி எனக்கு வந்து உடனே கூப்பிட்டு போங்க அவன் பையன் மயங்கி விட்டான் அப்படின்ட்டாங்க. ஆனால் எனக்கு என்ன யோசிச்சேன்னா, அப்படியே மயங்கியே விழுந்திருந்தாலும் என்னுடைய பரிசுத்த ஆவியானவர் அவன் ஹார்ட்டில் வேலை செய்து அவனை தூக்கிடுவார். ஏன்னா இங்கே அப்படி தானே போட்டிருக்குது. இப்படி தான் பிதாவை அறியிறது. பிடிச்சிங்களா அந்த பாயிண்ட்டை? பிதாவை அறியறதுன்னா அப்படியே ஒரு தவம் இருந்துக்கிட்டு அப்படியே ஓம் அப்படியே ஒரு தவம் இருந்துட்டு அப்படியே லைட்டு வந்து அப்படியே பிதா வந்து டான்ஸ் ஆட மாட்டார் அவங்க சுற்றி. நம்ம நிறைய டைமில் அப்படி தான் நினச்சிக்கிறோம். மிஸ்டிசிசம் அப்படியே பிதா வந்து அப்படியே ஷாக், எலக்ட்ரிக் ஷாக்கு. அப்படியும் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கு. அங்கே அறியறதுல ஒன்றுமே இல்லை, முதுகு கூட நல்லா சொல்ல முடியல அப்படிப்பட்ட அறியறதை வச்சு. ஆனால் இப்படி ப்ராக்டிக்கலாக அறியறது தான் வந்து பிதாவை அறிவது நித்திய ஜீவன். நான் சொல்கிறது பயங்கரமான பாயிண்ட்டுங்க. இதெல்லாம் வந்து இப்படி தான் பிதாவை அறியுது. சும்மா இமயமலையில் போய் நான் தவம் இருக்கிறேன்னு சொல்லிட்டு பிதாவை அறியிறேன்னு சொல்லிட்டு ஓம்னு லோட்டஸ் பொசிஷனில் உட்கார்றது கிடையாது. தினந்தோறும் இன் எவ்ரி இன்ஃபர்மேஷன், இன் எவ்ரி கால், ஹவு டு யூ ப்ராசஸ் இன்ஃபர்மேஷன், வாட் இமோஷன்ஸ் யூ ஆர் கிரியேட்டிங் டிபெண்ட்ஸ் அப்பான் வேர் யூ ஃபோக்கஸ். என்ன உணர்ச்சி உங்கள் இருதயத்தில் உண்டு பண்ணுறீங்கன்றது எது மேலே நீங்கள் ஃபோக்கஸ் வைக்கிறீங்க பொறுத்து இருக்கு. அங்கே தான் நீங்கள் பிதாவை அறிகிறீர்கள். இதுதான் ப்ராக்டிக்கல் வே ஆஃப் நோயிங் த ஃபாதர். இப்படி அறியலன்னு வச்சுக்கோங்களேன். பிதாவை அறியறது வந்து தியாலஜிக்கலாக அறியலாம், ஈப்ரூ படித்து பைபிள் காலேஜில் படித்து என்னென்னவோ பண்ணலாம். இல்லைனா மிஸ்டிசிசம் அறியறது. அப்படியே நான் ஒரு இருந்தேங்க, அப்படியே ஒரு ஏஞ்சல் வந்தாருங்க, ஒரு லைட்டு வந்துச்சுங்க, அப்படியே என்னை சுற்றி இந்த லைட்டு டான்ஸ் ஆடிச்சுங்க, அப்படியே மேலே போனங்க, கீழே வந்தாங்க. அது 4 பேருக்கு இவர் பயங்கரமான வித்வான் போலகுது, இவர் பயங்கரமான ஊழியக்காரர் போலகுதுன்னு அவருக்கு ஒரு கட்டோட்டை வச்சுட்டு அவருக்கு தலையை சுற்றி ஒரு லைட்டை போட்டு ஹேலோ போட்டு இவர் மாதிரிலாம் நம்ம ஜெபம் பண்ண முடியாதுன்னு அப்படியே வச்சுருவோம். நம்ம பண்ண மடத்தனமே நிறைய டைமில் அப்படி தான் நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணி வச்சுக்கிறோம். அவங்க அப்படி சொன்னாங்களோ இல்லையோ நம்ம அப்படி பார்த்து வச்சுக்கிறோம். இவர் பயங்கரமான ஊழியக்காரர், இவர் வந்து ஒரு கிட்ட வந்தாலே பவர் வருங்க அப்படின்ற. அப்போது எனக்கு ஒருத்தர் அப்படி சொன்னார். ஒரு ஊழியக்காரர் இருக்காருப்பா ஆண்ட்ரூ, அவர்கிட்டே நம்மளால் போக முடியாது, நம்ம பாவம் செய்தால் அவர்கிட்டே போக முடியாதுன்னு. ஏன் அப்படின்னு கேட்டேன். அவர்கிட்ட போனாலே அப்படின்னா நான் சொன்னேன், எனக்கு யோசிச்சேன், என்னடா அவர் இப்படிப்பட்ட ஊழியக்காரில் இருக்கிறாங்க, இயேசுக்கிட்டே பாவிகள் ஓடி போனாங்கன்னு பைபிளில் போட்டுக்குது, இயேசுட்டு இல்லாத பவர் இவர்கிட்ட என்ன பயங்கரமான பவர் இருக்குதுன்னு யோசிச்சேன் நான். இயேசுக்கிட்டே பாவிகள் கிட்ட போய் கேட்டனா, அவர் வந்திருக்கும்போது பாவி அந்த விபச்சாரி வந்து காலில் விழுந்து அழுவுது, டாக்ஸ் கலெக்டர் வந்து கிட்ட வந்து நிற்கிறான். ஆனால் நம்ம பரிசுத்தம் என்னன்னா பாவிகள் கிட்ட வர முடியாத நம்ம பரிசுத்தமா, அது வந்து ஃபேக் பரிசுத்தம், அது தேவனுடைய பரிசுத்தம் கிடையாது, அது மத பரிசுத்தம். நிறைய பேருடைய கோட்டையை போட்டு உடைக்கிறேன்னு நினைக்கிறேன் நான். இந்த மாதிரி இம்ப்ராக்டிக்கல் யூஸ்லெஸ் கிறிஸ்டியானிட்டி எனக்கு இதெல்லாம் குப்பையில் தூக்கி போட்டேன் நான். பிதாவை அறிவுதுன்னா எனக்கு டெய்லி என்னுடைய இன்ஃபர்மேஷன், ஃபோன் கால், என் பேங்க் பேலன்ஸ் பார்க்கும்போது எப்படி இந்த பில்லை பேப்பர் அங்கே தான் அறிய முடியும் நான் பிதாவை. சும்மா இமயமலையில் போய் உட்காந்து அறியறது அறிவே கிடையாது. அது அப்படி அறிகிற அறிவு வந்து ஒரு ப்ராக்டிக்கலுக்கு ஒரு யூஸ் கிடையாது. ஆனால் இப்படிப்பட்ட காரியத்தில் இப்படி தான் நம்ம பைபிளை படிக்கணும். இதுதான் கிரியேட்டிங் நியூ மெமரிஸ். இப்படி நம்மளை பார்க்கும்போது உங்களை குறித்து நீங்கள் யோசிக்கும்போது இப்போ எப்படி யோசிக்கணும்னா வசனத்தின்படி யோசிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா உங்கள் அடையாளம் மாறிச்சுன்னு அர்த்தம். அதான் புதிய மனிதனை தரித்து கொள்வது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? எப்படி தியானம் பண்ணுறதுன்னா ஒரே ஒரு சாப்டர் எடுத்து நீங்கள் வாழ்க்கையை முடிச்சிடலாங்க. சங்கீதம் 23லேயே உங்கள் வாழ்க்கையை முடிச்சிடலாம். சங்கீதம் 91லேயே உங்கள் வாழ்க்கையை ஃபுல் வாழ்க்கையை முடிச்சிடலாம். உங்கள் மினிஸ்ட்ரி எல்லாத்தையும் முடிச்சிடலாம், ஒரே சாப்டரில் படிச்சிடலாம்.
அவரை அறிவதுனா எல்லா ப்ராக்டிக்கலும் நான் அறியும் போது நீங்கள் பேசும்போதே அடுத்தவங்களுக்கு ஆறுதலாக இருக்கும். நீங்கள் நடக்கும்போதே உங்கள் ப்ரெசன்ஸில் அவங்களுக்கு ஆறுதல் வரும். அவங்களுடைய உடைந்து போன இருதயத்துக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு நபரை சுமந்து கொண்டு இருக்கிறீர்கள். அந்த நபரை நீங்கள் அந்த நபரோடு கூட நீங்கள் உறவாடு கொண்டு இருக்கிறீர்கள். அவருடைய சுகந்த வாசனை உங்கள் மூலமாக வெளியே வந்துகிட்டே இருக்கும். கிறிஸ்துவனுடைய வாசனைன்னு சொல்லி 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தில் எழுதுகிறார். அப்போது ஒரு காரியம் என்னென்னா, இதில் ஒரு முக்கியமான ஒரு தியானம் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். என்னென்னா பாருங்கள், நீங்கள் வந்து உங்கள் மெமரிஸில் நம்ம பழைய மெமரிஸ் இருக்குது பாருங்கள். நம்ம பாஸ்ட் வந்து நிறைய மெமரிஸ் இருக்குது. கான்ஷியஸ் மெமரி, சப்கான்ஷியஸ் மெமரி. இன்றைக்கி கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. அப்போது ஓகே, நாம் என்ன பார்த்தோம்? அதாவது சிலுவை லாஸ்ட் வீக் பார்த்தோங்களா? சிலுவை வந்து இதான் இட்டர்னல் லைஃப் பார்த்தோம். இட்டர்னல் லைஃப்னா அது அப்படியே போகுது, இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி. இதான் இட்டர்னல் லைஃப். இதான் இட்டர்னல் லைஃப். அவரை பிதாவை அறிவது. சிலுவையில் அவரோட மரித்தோம், அவரோட கூட எழுப்பப்பட்டோம். இப்போ நம்ம நித்திய ஜீவன்னா இட்டர்னல் லைஃப். அப்படியே போகிறோம், அப்படியே அவரை அறிகிறோம் டெய்லி எழுந்துச்சு. அதுதான் நம்மளுடைய லக்கு. தட் இஸ் அவர் கோல். அவர் கோல் இஸ் நாட் ஐயோ 80 வயசில் சாக போகிறேன், 85 வயசில் என் பேரப்பிள்ளைனுக்கு பார்த்துட்டு, என் பேரப்பிள்ளைனுடைய கேர்ள் ஃப்ரெண்டை பார்த்துட்டு நான் சாக போகிறேன். அதெல்லாம் இல்லை. தினந்தோறும் அவர் அறிந்து வாழ்வு தான் நித்திய. ஒருவேளை 80, 60, 70 அது என்னவோ தெரில, எக்ஸிட் பாயிண்ட் வரும்போது சொல்லுவார், அப்போ அவனுடைய வேலை முடிஞ்சிச்சுன்னா அவள் தான் போயிட போகிறோம். ஆனால் போயிட போகிறோன்னா இங்கே இருக்கிறவங்க இவர் செத்துட்டாருன்னுவாங்க. ஆனால் அவர் வாழ்ந்துனே இருப்பார். ஏன்னா அவர் இங்கேயே வாழ ஆரம்பிச்சிட்டார். டெய்லி பிதாவோட வாழ்ந்து கொண்டு இருக்கிறவருக்கு மரணம் வந்து ஒன்றுமே கிடையாது. ஒரு டோரை விட்டு ஒரு ரூமை திறந்து இன்னொரு ரூம் போகிற மாதிரி, புரியுதுங்களா? அவர் ஏன்னா டெய்லி இஸ் எக்ஸ்பீரியன்சிங் த ஃபாதர். அவருடைய வார்த்தை அவருடைய ரியாலிட்டியாக மாறுது. வேர்ட் இஸ் யுவர் ரியாலிட்டி. இது ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட். இஃப் த வேர்ட் இஸ் நாட் யுவர் ரியாலிட்டி, அதுதான் டெய்லி இந்த வேர்டை தான் நம்ம ரியாலிட்டியாக ஹார்ட்டில் பெர்சுவேட் பண்ணுறோம். இப்படி தான் நம்ம இதுதான் பார்த்துருக்கோம். அப்போ நமக்கு ஒரு பாஸ்ட் இருக்குது. இதை நான் சொன்னேன், ஒரு பாஸ்ட் இருக்குது. நம்ம பேர்த்துலேருந்து ஒரு பாஸ்ட் இருக்குது. இந்த பாஸ்டில் மெமரிஸ் இருக்குது. இந்த மெமரிஸில் ரெண்டாக இருக்குது. இந்த மெமரிஸ் எப்படி இருக்குன்னா, கான்ஷியஸ் மெமரியாக இருக்குது, சப்கான்ஷியஸ் மெமரியாக இருக்குது. கான்ஷியஸ் மெமரி, சப்கான்ஷியஸ் மெமரி. இப்போது கான்ஷியஸ் மெமரி வந்து நமக்கு தெரியும், ஓ எனக்கு இது நடந்துச்சு 10ஆம் கிளாஸில் நான் இதை பண்ணேன். இது கான்ஷியஸ் மெமரி. அந்த கான்ஷியஸ் மெமரியில் சில எக்ஸ்பீரியன்ஸஸ் நமக்கு ஞாபகம் இருக்கலாம். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஞாபகம் இருக்கலாம், கெட்ட எக்ஸ்பீரியன்ஸஸ் ஞாபகம் இருக்கலாம். ஆனால் சப்கான்ஷியஸ் மெமரியில் வந்து எல்லாமே ஸ்டோராக இருக்குது. எல்லாமே கான்ஷியஸ் மெமரியில் வந்து சிலது தான் ஞாபகம் இருக்கும், சிலது மறந்துட்டுருப்போம். ஆனால் சப்கான்ஷியஸ் மெமரியில் வந்து எவ்ரி திங் ஸ்டோர்டு ஃப்ரம் த பர்த், ஃப்ரம் யுவர் கன்செப்ஷன். நம்ம சிங்கிள் செல்லாக இருக்கும்போது நம்ம யூட்ரஸில், நம்ம மதரோட யூட்ரஸில் ஒரு ஸ்பெர்மும் ஒரு ஓவமும் வந்து யுனைட் ஆகி ஒரு செல்லாக மாறுது. சிங்கிள் செல் ஆர்கனிசமாக மாறும்போது 46 குரோமோசோமாக இருக்கிற சிங்கிள் செல்லாக மாறும்போது அப்போ இருந்து எவ்ரி திங் ஸ்டோர்ட் இன்சைட் யூ. இதுக்கு பேர் தான் செல்லுலர் மெமரின்றாங்க சயின்ஸில். பவுல் என்ன சொல்கிறாரு, உங்கள் அவயங்கள் அப்படின்றாரு. உங்கள் அவயங்கள்னா மெம்பர்ஸ் அப்படின்றாரு. இது வந்து ரொம்ப பவர்ஃபுல் நான் சொல்கிறது. ஏன்னா இந்த இது வந்து நம்ம சப்கான்ஷியஸ்னால் நம்மளுடைய அது எங்கே இருக்குன்னா நம்ம மூளையில் இல்லை, அது எல்லா செல்லுலேயும் நமக்கு தங்கி இருக்கிற மெமரி இது, இந்த மெமரிஸ். ஆனால் இதில் என்ன பிரச்சனை பாருங்களேன், இந்த மெமரி இருக்குல்ல, இந்த சப்கான்ஷியஸ், மெயினாக சப்கான்ஷியஸ் 95% சப்கான்ஷியஸ் தான். இந்த மெமரிஸ் இருக்குல்ல, இது எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுன்னா, மெயினாக அந்த சப்கான்ஷியஸ் பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன். இப்போ இந்த சப்கான்ஷியஸ் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுன்னா, ஃபீலிங்ஸ். இப்போது நீங்கள் நம்ம நல்லா கவனிங்க. இப்போ நம்ம வந்து இங்கே இருக்கோம், இந்த ஸ்டேஜில் இருக்கோம், இயேசுவை ஏற்றுக்கொண்டோம், அவரோட உயிர் திறந்து விட்டோம். ஆனால் நமக்கு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது. அப்பப்போ இந்த ஃபீலிங்ஸ் உள்ளேருந்து வரும், குபுன்னு வரும் உள்ளேருந்து. பார்த்துருக்கீங்களா? நான் எங்கள் குடும்பத்திலேயே நான் பார்த்துருக்கேன். நான் பேர் சொல்ல விரும்பலை, இன்னொரு டைமில் நம்ம ஃபேஸ் டு ஃபேஸ் மீட்டிங்கில் நான் பேர் சொல்கிறேன். ஏன்னா உட்காந்து அழுவாங்க காலையில். நான் கேட்டிருக்கேன், ஏன் அழுகுறீங்க அப்படின்னு கேட்டால் அவனால் பதில் சொல்ல முடியாது. இதே மாதிரி நான் அன்றைக்கி ஒரு ஃபியூ மந்த்ஸ் முன்னால் ஒரு சாட்சியை நான் கேட்குறேன். ஒரு சகோதரி வந்து ஒரு சர்ச்சில் சாட்சி சொல்கிறாங்க.
அப்போ அவங்க சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்க, இதே தான் அவங்களும் சொன்னாங்க, நான் பார்த்ததே அவங்க சொல்கிறாங்க, நான் டெய்லி காலைல எழுந்துச்சி அழுவுங்க, அழுவியா அழுதுனே இருப்பேன், எனக்கு என்ன என் ஹஸ்பண்ட் வந்து கேட்பாரு, ஏன் அழுகுறீங்க, ஏன் அழுகுறமான்னு கேட்பாரு. ஆனால் எனக்கு சொல்ல தெரியாது, எனக்கு ஞாபகம் இருக்காது, இப்படி வரும் உள்ளேருந்து அப்படியே வரும் உள்ளேருந்து, டெய்லி அழுவாங்க. இதுக்கு பேர் தான் ஃபீலிங்ஸ். அதுக்கு பேர் என்ன தெரியுமா? தேர் எமோஷன் இருக்குல்ல, அவங்களுடைய க்ரையிங் வந்து ஒரு எமோஷன். அந்த எமோஷன் இஸ் டைரக்டட் பை ஃபீலிங்ஸ். ஃபீலிங்ஸ் பிரிங்ஸ் ஃபோர்த் எமோஷன்ஸ். நல்லா கவனிங்க, ஃபீலிங்ஸ் பிரிங் ஃபோர்த் எமோஷன்ஸ். எமோஷன்ஸ் இருக்குல்ல, பிரிங் ஃபோர்த் தாட்ஸ். நல்லா கவனிங்க, இதை நீங்கள் நல்லா பொறுமையாக கவனிங்க, ஆவியானவர்கிட்ட இதை பற்றி கேளுங்க, உங்கள் வாழ்க்கையிலே இதை நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. இதை நான் கேட்கும்போது, ஐயோ என் ஃப்ரெண்டு இப்படி சொன்னாரே, அந்த ஃப்ரெண்டுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குமே, அந்த ஃப்ரெண்டுக்கெலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். அப்புறமா நிறைய பேர் இதை கேட்டு எழுதும், நான் டிப்ரெஷனில் இருக்கிறேன், ஹெல்ப் பண்ண முடியுமா? நான் சொல்லுவேன், கண்டிப்பாக ஹெல்ப் பண்ண முடியும், வாங்க, ஆனால் என்னோட நீங்கள் உட்காரணும். ஒரு வந்து அரை மணி நேரம் பேசிட்டா டிப்ரெஷன் போயிடுச்சுன்னா, இந்த டிப்ரெஷனுக்கு பின்னால் பல இருக்குது. இதுக்கு பின்னால் என்ன இருக்குது தெரியுமா? எமோஷன்ஸ் இருக்குது, இதுக்கு பின்னால் ஃபீலிங்ஸ் இருக்குது, இந்த ஃபீலிங்ஸுக்கு பின்னால் சப்கான்ஷியஸ் மெமரி இருக்குது, அது சப்கான்ஷியஸ்க்கு மெமரிக்கு அடியில் ஜெனரேஷன்ஸ் இருக்குது. ஜெனரேஷன்ஸ் இருக்குது. ஜெனரேஷனோடைய இஷ்யூஸ் நம்ம கேரி பண்ணிட்டு வரோம். புரியுதுங்களா நான் பேசுகிறது? எனக்கு என்னென்னா, எனக்கு ஒன்று வரும், ஒரு எரிச்சல் வரும். அதாவது என்னாலேயே எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத ஒரு எரிச்சல் என்னை வந்து பிடிச்சிட்ருக்கும். ஏதாவது ஒரு பேய் வந்து என்னை பிடிச்ச மாதிரி இருக்கும். அதனால் என்ன ஆகிடும்னா, யார் என்கிட்ட காலையில் ஏஞ்சி பேசினாலும் ஒரு எரிச்சலில் தான் நான் ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். ஏன்னா நான் ஐ ஹேவ் டு பி குவாய்ட், எனக்கு கொஞ்சம் குவாய்ட் டைம் வேணும், எரிச்சல் இருக்கும். உட்காந்து யோசிச்சு பார்த்தேன், வாட் இஸ் த ரீசன், எதனால எனக்கு அப்படி ஃபீல் பண்ணுறேன், என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஆனால் இப்போ நான் கண்டுபிடிச்சேன் எதனாலன்றது. சிலது வெளிப்பாடாக எனக்கு வந்திருக்குது, சிலது எனக்கு தரிசனமாக நான் பார்த்துருக்கேன், சிலதுக்கு வந்து எனக்கு இன்னும் தெரியாது. புரியுதுங்களா? ஆனால் ஏன்னா இதெல்லாம் வந்து பல ஜெனரேஷன்ஸுக்கு நமக்குள்ளே பூந்து வருது. இதெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல் திங்ஸ். இதெல்லாம் வந்து எனக்கு எக்ஸ்பெரிமெண்ட்டாக காட்டுங்கன்னா என்னால் எக்ஸ்பெரிமெண்ட்டாக காட்ட முடியாது. ஆனால் உங்கள் வாழ்க்கையில் இதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கலாம். காலையிலேருந்து ஒரு டிப்ரெஷன் வரும், ஒரு மன அழுத்தம் வரும். ஆனால் நீங்கள் சொல்லுவீங்க, ஆனால் நீங்கள் கேட்டால் நீங்கள் புது சிருஷ்டியா, இந்த மெசேஜஸ்லாம் கேட்டு ஓய் உலே புலே ஹலே ஹாலேலூயான்னு கத்தி நின்றுருப்பீங்க. ஆனால் டெய்லி இது பிரச்சனை இருக்குதே. இதெல்லாம் என்னதுன்னா, இது வந்து என்னென்னா, நல்லா கவனிங்க, இந்த ஃபீலிங்ஸ் இருக்குது பாருங்கள், இந்த ஃபீலிங்ஸ் உங்களை வந்து ஃப்ளட் பண்ணும் உள்ளேருந்து. இந்த ஃபீலிங்ஸ் வந்து எப்படின்னா, ஒரு சுனாமி மாதிரி. சுனாமி தெரியுங்களா? சுனாமி வந்து ஒரு கடல் வந்து இந்த பாடி ஆஃப் வாட்டர் வந்து மூவ் ஆகுது பாருங்கள். அது மூவ் பண்ணும்போது அதோடைய பாதையில் எதுவுமே நிற்க முடியாது, எல்லாத்தையும் அடிச்சு நவுத்திட்டு போயிடும். ஃபீலிங்ஸ் உள்ளேருந்து வர்றது அவ்வளோ ஸ்ட்ராங்கு. ஆனால் இந்த ஃபீலிங்ஸ் என்ன பண்ணும், எமோஷன்ஸை கொண்டு வரும். இந்த எமோஷன்ஸ் தான் விண்டோ த்ரூ விச் அதர்ஸ் கேன் சி. அடுத்தவங்க பார்க்க முடியுது, எதுனா நீங்கள் அழுகுறீங்கன்னு தெரியுது. ஓகே, ஒரு ஹஸ்பண்ட் சொல்கிறாரு, அந்த டெஸ்டிமனியில் கேட்டேன்னா அந்த கேட்குறாரு, ஏன் அழுகுறேன்றாரு. ஏன் அந்த அம்மாவால் சொல்ல முடியல, ஏன் அழுகுறேன்ற அந்த அம்மாவால் சொல்ல முடியல. அந்த அம்மாக்கே தெரியாது, நான் அழுகுறேங்க ஏன்னா நேற்று ஒரு கெட்ட கனவு வந்துச்சு, நான் அழுகுறேங்க நேற்று எனக்கு ஆஃபீஸில் வந்து திட்டாங்க அப்படின்னா அது வேறு விஷயம். ஆனால் அதெல்லாம் கூட ட்ரிகர் தான், நிறைய டைமில் ட்ரிகர் ஆகும். அதுக்கு பிறகு அசோசியேஷன். நீங்கள் வேலைக்கு போயிருப்பீங்க, அங்கே வந்து யாராவது ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த கமெண்ட் என்ன பண்ணியிருக்கோம், ஒரு அன்யூஷுவலாக உள்ள வந்து ஒரு அன்வர்தினஸ் ஃபீலிங்ஸை கொண்டு வரும். நான் வந்து தகுதி இல்லாதவன். ஆக்சுவலாக அந்த கமெண்ட்டுக்கும் நீங்கள் பண்ணுற ஃபீலிங்ஸுக்கும் ஆக்சுவலாக சம்மந்தமே இருக்காது. அது ஒரு லைட் கமெண்ட்டு, ஆனால் அது ட்ரிகர்டு. அதான் அசோசியேஷன். ட்ரிகர். இது முக்கியமான வார்த்தை அது. ஆக்சுவலாக அதெல்லாம் ட்ரிகர். It triggers something. It triggers a connection between the statement or your current experience with something deeper within you. உங்களுக்குள்ள ஆழமாக இருக்கிறதோட ஒரு ஒரு ஸ்விட்ச் மாதிரி கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ அந்த சுனாமி வந்து உள்ளேருந்து மூவ் ஆகுது. இது நிறைய பேருக்கு காலையில், இது எனக்கும் காலையில் வரும், ஒரு வேவ் ஆஃப் டிப்ரெஷன், ஒரு வேவ் ஆஃப் அப்ரெஷன். நம்ம நினச்சிப்போம் இது பிசாசு நம்மளை போட்டு இது பண்ணுறான், இது ஒன்று இயேசு நாமத்தில் பிசாசோட சண்டை போட்டு கிடப்போம். அது நல்லாயிருக்கும் தியாலஜிக்கலி பேசுகிறதுக்கு. காலையில் ஏஞ்சின பாருங்கள், ஒரு பிசாசு வந்துங்க மன அழுத்தத்தை கொண்டு வந்தாங்க, அவனை இயேசு நாமத்தில் கட்டிட்டங்க,
பிள்ளைன்னு நம்ம சவுண்ட் விடுவோம், நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவனை கட்டி கட்டி போர் அடிச்சிடும் உங்களுக்கு. ஏன்னா டெய்லி வந்துனே இருப்பான், டெய்லி கட்டின்னு இருப்பீங்க, நூலே பத்தாது கடைசியில் அவனை கட்டுறதுக்கு. அப்புறம் என்ன பண்ணுவீங்க, இது என்னப்பா இது பிசாசு, பயங்கரமான பிசாசுப்பா இது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தட்டு போய் அவர் வேப்பில் எடுத்து உங்களை அடிப்பார். வேப்பில் எடுத்து அடிச்சதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் ஆடிட்டு ஐயோ பிசாசு பிசாசு இப்படியே ஓடினுக்கிறாங்க நிறைய பேர். இது என்ன தெரியலாம், இது எல்லாம் உள்ளே இருந்து வெளியே வர காரியங்கள். இது என்ன பிரதர், இது என்ன பண்ணலாம் அப்படி, இதுக்கு நிறைய காரியம் பண்ணலாம், இதுக்கு நிறைய காரியம் பண்ணலாம். ஆனால் இன்றைக்கி ஒரு காரியம் சொல்லித்தரேன், டைம் ஆகிடுச்சு, நமக்கு டைம் ஆகிடுச்சு. இன்றைக்கி ஒரு காரியம் நான் சொல்லித்தரேன். என்னென்னா எப்படின்னா, இது வந்து நமக்கு இந்த காலையில் எழுந்துச்சுன்னு இந்த அழுவுறது, இந்த மன அழுத்தம்லாம் இருக்குல்ல, இதுக்கு இதுக்கு ஒரு ரீசன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு பல ரீசன்ஸ் இருக்கலாம், இல்லை ஒரு ரீசனே மேக்னிஃபை ஆகிட்டுருக்கலாம். இப்போ வந்து பாருங்களேன், இப்போ சில செக்ஷுவல் அப்யூஸ் இருக்குல்ல, சின்ன வயசில் உங்களை யாராவது செக்ஷுவல் அப்யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அது பயங்கரமான தாக்கத்தை உண்டு பண்ணும். செக்ஷுவல் அப்யூஸ் தான் மோஸ்ட் பவர்ஃபுல் அப்யூஸ்லேயே வந்து வெரி பவர்ஃபுல் அப்யூஸ் வந்து செக்ஷுவல் அப்யூஸ். பிகாஸ் செக்ஷுவல் இஸ் வெரி பவர்ஃபுல். ஏன்னா செக்ஷுவாலிட்டி கனெக்டட் வித் ஐடென்டிட்டி. நம்மளுடைய பாலியல் காரியங்கள் வந்து நம்மளுடைய அடையாளத்தோடு கனெக்டட் ஆனது. அதனால் அதில் யாராவது நம்மளை கெடுதல் பண்ணியிருந்தாங்கன்னா நம்மளுடைய அடையாளத்தையே அது வந்து இது பண்ணிடும். இப்போ எனக்கு வந்து நான் இன்னொரு டைமில் என்னோடய ஃபுல் சாட்சி சொல்கிறேன். எனக்கு வந்து செக்ஷுவல் அப்யூஸ் இருந்திருக்கு, எனக்கு தெரியாது. எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார், எனக்கு காட்டினார். தரிசனத்தில் காட்டும்போது தான் ஏன்னா அதோட எஃபெக்ட்ஸ் என்னால் புரிஞ்சுது. நான் வந்து பயங்கரமாக போனோகிராஃபிக்கு அடிக்டடாக இருந்தேன். என்னால் அது விடுதலையே பண்ண முடியாது. அது போனோகிராஃபி வந்து ஒரு ஃபீலிங்காக உள்ளேருந்து வரும். அது வரும்போது அந்த சுனாமி மூவ் ஆகுது. இப்போது சுனாமி மூவ் ஆகுது, என்னால் தடுக்கவே முடியாது. அந்த ஒரு பவர். நான் கேட்பேன், என்னாண்டவர் நான் நேற்றெல்லாம் 8 மணி நேரம் பைபிள் பண்ணேன், இன்றைக்கி நான் போனோகிராஃபி பார்த்துக்கிறேன், என்னாண்டவர் அதுக்கும் சம்மந்தமே இல்லைனா இந்த ஃபீலிங் இஸ் ஸோ பவர்ஃபுல் தட் டேக்ஸ் ஓவர் யூ. அப்போ எனக்கு புரியல, இதுக்கு என்ன மேட்ரு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் அழுதுருக்கேன். பிசாசை கட்டியாச்சு, பாவ அறிக்கை செய்தாச்சு, தலையில் என்னன்னாச்சு, ஃபாஸ்டிங்கை போட்டாச்சு, ஃபீஸ்டிங்கை போட்டாச்சு, எதை போட்டாலும் இது போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி இருக்கும்போது தான் ஆண்டவர் வந்து காட்டினார். இதுக்கு ஆன்சர் வந்து அப்போ கூட அது இல்லை ஆன்சர். நீங்கள் வாட் இஸ் த ரூட் ஆஃப் யுவர் ப்ராப்ளம் தெரிகிறது ஆன்சர் கிடையாது. இந்த ப்ராப்ளத்துக்கு இதுதான் ரூட்டுன்னு கண்டுபிடிக்கிறதுனால இந்த ப்ராப்ளத்தை நீங்கள் சால்வ் பண்ணிட்டீங்கன்னு கிடையாது. ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதை பற்றி நான் நீங்கள் ஒரு தியானம் சொல்லித்தரேன், அதில் நீங்கள் தொடர்ந்து பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையை அது பயங்கரமாக மாற்றும். அது இப்போ என்ன சொல்லி வரேன்னா, உங்களுக்கு யூ ஷுட் நோ ஒர்க்கிங் ஐடியா, என்ன நடக்குது எனக்குள்ளே. இப்போ அந்த எமோஷன் வரும்போது அது எரிச்சலாக வரும், எனக்கு எரிச்சல் வரும், கோபம், அப்போனால கோபம் வரும், அதனால் பதட்டம் வரும், அதனால் துருன்னு எதாவது செய்யணும் அப்படின்லாம் இருக்கும். அப்போ இதெல்லாம் நம்ம யோசிக்கும்போது இதை எப்படி குணப்படுத்துவது, அதான் இப்போ கொஸ்டின். நம்ம சைக்காட்ரியில் போய் கேட்டால் தூக்க மாத்திரையை போட்டு அப்படியே இந்த ப்ரோசாக்கை போட்டு அப்படியே ஒரு மாதிரி ஒரு மப்பில் அப்படியே உட்கார வச்சுருவாங்க. அப்படியே ஒரு மலிங்காயிடும், பிரெயினில் அந்த கெமிக்கல்ஸை மாற்றி விட்ருவாங்க. அதனால் அப்படியே ஒரு மாதிரி ஒரு போதை அடிச்ச மாதிரி பேன்னு இருப்போம், ஒரு மலிங்காயிடுவோம். இல்லைனா சில பேர் போதையில் போய் மாட்டிக்கிறாங்க, இல்லை குடியில் போய் மாட்டிக்கிறாங்க. குடிச்சிட்டு காலைல ஏஞ்சினே குடிக்கணும், அவங்களுக்கு குடிச்சா தான் அவங்களுக்கு மைண்டு வரும். அப்படிலாம் இருக்குது பாருங்கள். நீங்கள் நான் இதை சொல்கிறேன், இதுக்காக இப்போ சினிமா பார்க்காதீங்க. நீங்கள் சினிமா பார்த்துருந்தீங்கன்னா ஞாபகம் இருக்கும். நிறைய சினிமாக்களில் வந்து இதை நீங்கள் திருப்பி இதை பார்க்கலாம், இதை திருப்பி பார்க்கலாம். இங்கிலீஷ் படத்துலையும் சரி, தமிழ் படத்துலையும் சரி. நான் யோசிச்சு பார்த்தேன், அப்போ இந்த படத்தில் நான் இதை பார்த்துருக்கேனே. இந்த படத்தில் அவன் அந்த கேரக்டரை டெபிக்ட் பண்ணுவாங்க, அந்த கேரக்டருக்கு ஒரு சைக்கலாஜிக்கல் டிசார்டர் டெபிக்ட் பண்ணும்போது இதுதான் நடக்குது. ஆக்சுவலாக இதை தான் அவங்க டெபிக்ட் பண்ணி காட்டுறாங்க, அவங்களுக்கே தெரியாமல் காட்டுறாங்க. இதை ஒரு நல்லா ஞாபகம் இருக்குது எனக்கு. ஒரு படத்தில் ஒரு கேரக்டர் வந்து ரஜினிகாந்துக்கு என்னன்னா, ஸ்ரீதேவி தான் அவன் தங்கச்சி. அந்த படத்தில் ஸ்ரீதேவி வந்து படத்தில் தங்கச்சி. 6 மணி ஆன உடனே ரஜினிகாந்தை கொண்டு போய் அந்த ஸ்ரீதேவி என்ன பண்ண ரூமில் போய் கட்டி வச்சிரும், ஒரு ரூமில் வந்து கட்டி போட்டுரும். அந்த படம் ஞாபகம் இல்லை. அது இப்போ சின்ன வயசில் பார்த்தது, எங்கள் அப்பாவோட சினிமா தியேட்டரில் போய் பார்த்த ஞாபகம். அப்போ ஏன்னா 6 மணி ஆனால் அவனுக்கு ஒரு வெறி வரும். அந்த வெறி வரும்போது அவன் எல்லாரையும் அடித்து உடச்சிடுவான், எல்லாத்தையும் அடித்து உடச்சிடுவான். அது யாரையும் உடைக்காமல் இருக்கிறதுக்காக பெட்ரூமில் போய் கட்டி வச்சுட்டு அந்த 6லேருந்து 6:30 வரைக்கும் அவனுக்கு அந்த ஒரு பயங்கரமான கோபம் உள்ளே வரும். ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அது எப்படி நீங்கள் ஜட்ஜ் பண்ணுவீங்க, ஒரு டீமானிக் பொசிஷன்ஸ் அவன் ஆக்ட் பண்ண ஞாபகப்படுத்துவீங்க. ஆக்சுவலாக அந்த படத்தில் எப்படி காட்டுவான்னா, அவன் குழந்தையாக இருக்கும்போது அவனுக்கு என்ன ஆகிடும்னா, அந்த 6 மணிக்கு சாயங்காலம் வந்து அவங்க அப்பா அம்மாவை ஒருத்தர் சுட்டு கொள்வாங்க. அவன் கண்ணால் பார்ப்பான்.
அது வந்து அவனுக்கு அதிலிருந்து அந்த 6 மணி ஆனால் அந்த தாக்கம் புரியுது, அதுதான் சப்கான்ஷியஸ் மெமரி. நான் சொல்கிறது புரியுதுங்களா? அதான் அவன் இப்போ வந்து ஒரு 30-40 வயசு அடல்ட்டாக காட்டுறாங்க அந்த படத்தில், ஹீரோவாக அதை பண்ணிக்கிறான். அப்புறம் அந்த படத்தில் எப்படி காட்டுவாங்கன்னா, அவன் போய் அந்த கொன்னவனை கண்டுபிடிச்சி சாகடிப்பான், அவங்க அப்பா அம்மாவை கண்டுபிடிச்சிங்களே பழி வாங்குவான், அப்படி அந்த படம் போகும். ஆனால் அதில் ஒரு பிரின்சிபிள் ஆப்ரேட் ஆகுது தான் நான் எங்களுக்கு காட்டுறேன். உடனே இப்போ ஆண்ட்ரூ தேவர் சினிமாவை பேசினார் கள்ளப்போதகர்னு சொல்லி கட் அவுட் வச்சிடாதீங்க, எனக்கு வச்சா வச்சுட்டு போங்க. என்னன்னா பாருங்களேன், அந்த ஃபீலிங்ஸ் உள்ளேருந்து வரும்போது அந்த ஃபீலிங்கை வந்து நம்ம உஷ் பண்ண முடியாது. போ இயேசு நாமத்தில் போ, அதை நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் தள்ளிட முடியாது. அந்த ஃபீலிங் வந்து அது அப்படியே டைம் எடுக்கும். அது மூலமாக அது எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும். அது அழுது புலம்பி அது அந்த எமோஷனை டவுன்லோட் மேனிஃபெஸ்ட் ஆனதுக்கப்புறம் தான் அந்த ஃபீலிங் அப்படியே மெதுவாக ஆரம்பித்த ஃபீலிங்கு மெதுவாக அமையும். இதை டப்புன்னு மாற்றிட முடியாது. புரியுதுங்களா? அதனால தான் காலையில் எல்லாருக்கும் டிப்ரெஷனு, காலையில் இது, சில பேருக்கு வேறு விதமாக கோபம், அப்பாவை டிஸ்டர்ப் பண்ணாத, அப்பாவுக்கு இந்த மாதிரி. ஏன்னா உள்ளே ஒன்று இருக்குது, இதை எப்படி மாற்றுவது நான் கேட்டேன். ஒரே ஒன்று தாங்க. இந்த ஒன்றை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய இருக்குது. ஆனால் இந்த ஒன்று தான் ஃபைனலாக என்ன அப்படின்னா, என் வாழ்க்கையில் என்ன மாற்றிச்சு அப்படின்னா, நான் ஒன்று கண்டுபிடிச்சேன். தேவனுடைய அன்பை நான் இருதயத்தில் ருசிக்கும் போது தான் இந்த ஃபீலிங்ஸ் வந்து அதாவது there is only one power, இப்படி ஆங்கிலத்தில் சொல்கிறேன், ஒரே ஒரு வல்லமை தான் இந்த வல்லமையை மேற்கொள்வதற்கு நமக்குள்ளே இருக்குது. there is only one power that can overcome the power of these subconscious incidents in our lives. புரியுதுங்களா? ஒரு பவர் என்ன, அந்த பவர்னா the love of God, தேவனுடைய அன்பு. அப்படின்னா தேவன் என்னை அன்பு செலுத்துகிற பிதா என்பதை நான் அறிந்திருக்க வேண்டும். முதலாவது தேவன் அன்பாக இருக்கிறார். இயேசுவின் தகப்பன் அன்பின் தகப்பன். அவர் பயங்கரமான கோபக்காரரு, ஏதோ இயேசுவின் ரத்தத்தினால உன்னை கவர் பண்ணி வச்சிருக்காரு, இயேசு ரத்தத்தை தூக்குனா உன்னை அடிச்சு நொறுக்கிடுவார், அப்படி பொய்யான பிதாவை பற்றி நமக்கு பேசியிருக்கிறாங்க. கடவுள் பொய்யான கடவுள். இயேசுவை அறிந்த கடவுளை பற்றி சொல்லும்போது, இயேசு யோவான் எழுதுறாரு, 1 யோவானில் ஒரு வசனம் இருக்குது, என்னன்னா 3 வருஷம் நான் அவரோடு நடந்தேங்க. யாரோட நடந்தேன்? யோவான் எழுதுறாரு, 3 வருஷம் இயேசுவோடு நான் நடந்தேன். இந்த நடந்ததுலேருந்து பலதை நான் பார்த்தேன், பலதை சொன்னார், பலதை போதித்தார், பல மிரக்கல்ஸை பார்த்தேன், பலதை நான் பார்த்துட்டு ஒரு கன்க்ளூஷனுக்கு நான் வந்தேன்றதை அது என்ன கன்க்ளூஷன் அங்கே 1 யோவானில் எழுதுறாரு. அது என்ன தெரியுமா சொல்கிறாரு? தேவன் ஒளியாக இருக்கிறார், அவருடைய இடத்தில் இருள் இல்லை என்றதை கண்டுபிடிச்சார். அப்போ பிதாவை வெளிப்படுத்தும் போது ஜீசஸ் ரிவீல்டு த ஃபாதர். அவர் பிதாவை வெளிப்படுத்தும் போதே அவர் உன்னை போட்டு தள்ளுவார், அவர் உன்னை கரிசி கொட்டிடுவார், நீ கட்டளைகளை ஃபாலோ பண்ணல உனக்கு கல்லடி தான். அப்படிப்பட்ட பிதாவை வெளிப்படுத்தவில்லை. அப்படிப்பட்ட பிதாவை மோசே வெளிப்படுத்தினார், எலைஜா வெளிப்படுத்தினார், எசேக்கியேல் வெளிப்படுத்தினார். ஆனால் இயேசு வெளிப்படுத்தின கடவுள் பிதா ஒளியாக இருக்கிறார், அவரிடத்திலே இருள் இல்லை. அன்பாக இருக்கிறார், அவரிடத்திலே கோபம் இல்லை. என் மீது அன்பாக இருக்கிறார் அப்படின்றத ஷுவர் ஆகணும். அதான் ஜீசஸ். அதான் நான் சொல்கிறேன்ல, இயேசுனுடைய வெளிப்பாடு எப்போ வருதுன்னா, பிதா என்னை நேசிக்கிறவர், என்னை போட்டு தள்ளுகிறவர் இல்லை, அவருக்கு நான் 10% ஆஃபரிங் கொடுக்கலாம், என்னை அடிச்சு நொறுக்கிறவர் இல்லை, என்னை ஹாஸ்பிட்டல் பில்லை வந்து பே பண்ண வைக்கிறவர் இல்லை, என் மீது அன்பு செலுத்துகிற என் பிதா, அவர் அன்பா. இந்த ரெவலேஷன் கிடைச்சாதான் இந்த ஹீலிங்குள்ளே நம்ம என்ட்ராகவே முடியும். முதலாவது அவரிடத்திலே என் மேலே கோபம் இல்லை. He does not have anger on me. He does not have, he loves me. என்னை நேசிக்கிறவர் அப்படின்ற இந்த ரெவலேஷன், அந்த தவிர வேறு எந்த ஜட்ஜ்மெண்ட்டுமே என்னால் பிதாவுக்கு கொடுக்க முடியாதுன்ற வெளிப்பாடு கிடைக்கும் போது தான் இந்த ஹீலிங்குள்ளே நம்ம என்டரே ஆக முடியும். அது வரைக்கும் நம்ம பிசாசை கட்டுவோம், அதை கட்டுவோம், பாஸ்டரை கட்டுவோம், யாரையே கட்டுவோம், எல்லாரையும் கட்டிட்டு கடைசியில் வெற்றி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருப்போம். அப்போது இந்த ஒரே ஒரு எக்ஸசைஸ் மட்டும் நீங்கள் டெய்லி காலையில் எழுந்து பண்ணுங்கள். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்கன்னா, காலையில் நீங்கள் பில்லோவை விட்டு உங்கள் தலை தூக்கிறதுக்கு முன்னால் கண்ணு முழிப்பு வந்த உடனே ஒரே ஒன்று சொல்லுங்கள், அப்பா என்னை நீங்கள் நேசிக்கிறீங்க. டுடே ஃபாதர் யூ லவ் மீ. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பிதாவை பார்க்கும்போது he is full of love for you. அவர் அன்பை உங்களுக்கு மேலே ஊற்றுறாரு.
அன்பை ஊற்றும் போது நீங்கள் கண்ணை மூடி ஒரு சில நேரம் அது மேலே அவருடைய அன்பை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. அவருடைய அன்பை நீங்கள் ரிசீவ் பண்ணுறீங்க. ஐயோ ஆண்டவரே, நேற்று ராத்திரி ஏதோ கட்டக்கணம் வந்துருச்சு, என்னை அடிச்சு தள்ளிட்டாதீங்க, என்ன மன்னிச்சிருங்க, நான் பாவி, இப்படி ஆரம்பிச்சிங்கன்னா காலி. ஆண்டவரே, என்ன மைண்டில் நடக்குதோ, நான் தப்பு பண்ணியிருந்தனோ, நான் சிந்தனையில் தப்பு பண்ணியிருந்தனோ, கோவப்பட்டு சண்டை போட்டனோ, என் மனைவியோட சண்டை போட்டு படுத்தனோ, நைட்டு கலடா பண்ணிட்டு படுத்தனோ, என்ன பண்ணனோ தெரியாது. காலைல ஏஞ்சோன்னு, அப்பா நீங்கள் நேசிக்கிறீங்க, ஃபாதர் யூ லவ் மீ, ஃபாதர் யூ லவ் மீ, ஃபாதர் யூ லவ் மீ, ஆண்டவரே நீங்கள் நேசிக்கிறீங்க. அந்த இது சொல்கிறதுனால அவர் உங்களை நேசிக்க போகிறது கிடையாது. அவர் மேலே உங்களுக்கு மலை மாதிரி நேசம் போட்டுகிட்டே இருக்காரு. பட் அது மேலே நீங்கள் ஃபோக்கஸை நீங்கள் செலுத்தும் போது ஆத்துமாவை தேற்றுகிறீர்கள். உங்கள் ஆத்துமாவில் யூ ஆர் இன்க்ரீஸிங் த கெப்பாசிட்டி டு எக்ஸ்பீரியன்ஸ் ஹிஸ் லவ் இன் யுவர் சோல். உங்களுடைய ஆத்துமாவில் அவருடைய அன்பை ருசி பார்க்கிற திறனை பெருசாக்குகிறீர்கள். உங்கள் ஃபோக்கஸ், அதான் லாஸ்ட் வீக்கே சொன்னேன், ஃபோக்கஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணுங்கள் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ். இது பண்ணும்போது என்ன ஒரு டிஃப்ரென்ஸுமே இல்லாத மாதிரி இருக்கும். எவ்ரிடே ஃபோக்கஸ் ஆன் இஸ் லவ் ஃபார் யூ. அதான் 1 யோவான் எழுதுறாரு. 1 யோவான் 4 என்ன சொல்கிறாரு? we love him because he first loved us. அவருடைய அன்பை நான் ருசிக்கும் போது தான் என்னுடைய ஹார்ட்லேருந்து லவ் திருப்பி ரிட்டர்ன் ஆகும். நான் அன்பு கர்த்தருக்கு அன்பு செலுத்துறேன்னா நீ ஊழியம் செய், அதெல்லாம் வேஸ்ட்டு. அந்த எக்ஸாட்டேஷன்லாம் வேஸ்ட்டு. அதெல்லாம் என்ன பண்ணும்? மாமிச ஜீல தூண்டி விடும். நான் கர்த்தருக்காக நான் நேசிக்கிறேன், ஏதாவது செய்ய போகிறேன், அது ஒரு 4 நாள் ஓடும், அதோட புஷ் அது இல்லை, வேஸ்ட்டு. அது வேஸ்ட்டோ பரம வேஸ்ட்டு. பிதாவே, என்ன நீங்கள் பாவியாக பார்க்கல, என்ன நீங்கள் உமது குமாரனாக பார்க்குறீங்க, குமாரத்தியாக பார்க்குறீங்க, என் மேலே அன்பு செலுத்துறீங்க. நான் என் நோட் புக்கில் அப்பப்போ ஒரு படம் வரைஞ்சி நான் யோசிச்சுப்பேன். எப்படின்னா, நான் எப்படி ஒரு குட்டி படத்தை வரைஞ்சிப்பேன். நீங்கள் படமாக வரைகிறீங்களோ, இது நான் என்னை பற்றி பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் இதை காப்பி பண்ணணும் அவசியம் கிடையாது. ஆனால் நீங்கள் காப்பி பண்ண கூட பண்ணிக்கோங்க, இதுக்கு காப்பி ரைட்ஸ்லாம் எதுவும் இல்லை. நான் என்னை பற்றி ஒரு படம் வரைஞ்சி வச்சுப்பேன். இப்படி தான் நான் காலைல எழுந்துச்சுன்னா என் பெட்ரூமில் ஒரு சேர் இருக்குது. அந்த பெட்ரூமில் சேரில் உட்காந்துட்டு தான் நான் அப்படின்னு யோசிச்சுப்பேன், இதான் நான். அப்போ இப்படி தான் ஒரு படம் வரைஞ்சிப்பேன். இப்படி ஒரு மலை கடியில் நான் இருக்கிறேன். ஒரு மலை, லவ், லவ், காட் இஸ் லவ் ஆர் லவ். இந்த பிதா இந்த படத்தை எனக்குள்ளே நான் ஏற்றிட்டே இருப்பேன். புரியுதுங்களா? அன்றைக்கி நைட்டு கட்ட கனவு வந்துச்சோ, நான் குப்பையாக இருக்கிறனோ, நான் கோழியாக இருக்கிறனோ, பரிசுத்தமாக அன்றைக்கி ராத்திரி இருந்தனோ, பரிசுத்தமாக இல்லையா, இதெல்லாம் கொஸ்டினே கிடையாது. இதை தான் இயேசு வெளிப்படுத்தினார். இதை புரிய வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் என்னால். அப்படின்னும் நான் பாவம் செய்யலாமா? நீ என்ன வேணால் செய்துக்கோ, ஆனால் ஒன்று மட்டும் அறிந்துக்கோ, பிதா உன் மேல் அன்பு செலுத்துகிற தேவனாக இருக்கிறார். அவர் அன்பு தவிர அவரால் உன் மேலே எதுவும் செலுத்த முடியாது. அவர் மலை மாதிரி அன்பு போட்டுகிட்டே இருக்கிறார், மலை மாதிரி. இந்த அன்பை அந்த அன்பை ருசிக்கிற கெப்பாசிட்டியை நான் இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகிடும்னா, இது எப்படி நான் ஒரு நயகரா ஒரு குற்றால அருவிக்கு அடியில் போய் நிற்கிற மாதிரி ஒரு ஃபோர்ஸாக தண்ணி வருது பாருங்க. அதுக்குள்ளே போய் நிற்கும்போது அது என்ன பண்ண தெரியுமா? அது அப்படியே அடிக்கும், தெரிக்குது பாருங்க. இந்த அன்பு உள்ளே போக 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 உள்ளேருந்து நிறைய குப்பை வெளியே வரும். ஆனால் இந்த குப்பை வாஷ் அவுட் பண்ணிட்டு போயிடும். அப்படியே உங்கள் மெமரிஸே உங்களுக்கு வந்தால் கூட, ஐயோ என்னை ஒருத்தனை கற்பழித்தான், என்னை 10 வயசில் என்னை தவறாக தொட்டான், என்னை கற்பழித்தான் அப்படின்றது ஒரு கசப்பான ஒரு ஃபீலிங்காக உள்ளே இருந்தால் கூட, அவர் அன்பு அப்படியே அது இது நான் இப்போ சொன்னது ரொம்ப டீப்பான ஒரு பாயிண்ட் அது. ஆனால் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இல்லை. மேபி இன்னொரு செஷனில் நம்ம பேசுவோம். சிலுவையில் என்ன நடந்துச்சுன்றதை நம்ம அப்புறம் பேசுவோம். இப்போ என்னால் பேசணும், ஆக்சுவலாக எனக்கு இப்போ பேசணும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும், டைம் ஆகிடுச்சு. ஆனால் நீங்கள் டெய்லி காலைல எழுந்துச்சி ஒரு 5 செகண்ட்ஸு, இது நீங்கள் 10 நிமிஷம் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பர். 5 செகண்ட்ஸில், ஃபாதர் யூ லவ் மீ, ஃபாதர் ஐ ஆம் யுவர் பிலவட் சைல்டு, யூ லவ் மீ பிகாஸ் யூ லவ் மீ, லார்ட் யூ ஆர் pouring out your grace upon me, because you are pouring out your grace. உமது கிருபையை மேலே ஊற்றுறீங்க, உங்கள் அன்பை ஊற்றுறதுனால இன்றைக்கி என்னுடைய காரியங்கள் எல்லாத்துலேயும் நீங்கள் இருக்க போகிறீங்க. See, how do you talk to the Father? காலையில் உங்களை ப்ரைம் பண்ணுறீங்க, உங்களுடைய மைண்டை பதப்படுத்துறீங்க அவருடைய அன்பை ருசிப்பதற்கு. ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் ஜெபத்தை ஆரம்பிங்க. இதை நீங்கள் பண்ணிங்கன்னா நிறைய டைமில் ஜெபம் பண்ணுறதுக்கு பாயிண்ட்டே இல்லாமல் போய்டும். ஆக்சுவலாக பாயிண்ட்டே இருக்காது ஜெபம் பண்ணுறதுக்கு, வெறும் நன்றி பலிகள் மட்டும்தான் இருக்கும். இப்படி தான் நீங்கள் என்ன பண்ணணும், டெய்லி இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆரம்பிக்கணும். இதை கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணும்போது ஒன்றுமே ஆகாத மாதிரி தெரிஞ்சாலும்
இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் ஃபியூ டேஸ் டு ஃபியூ வீக்ஸ் உங்கள் லைஃப்பில் ஒரு ஸ்டெபிலிட்டி வரும், ஒரு ஸ்டெபிலிட்டி வரும். இதை தான் நான் கண்டுபிடிச்சேன். இந்த ஸ்டெபிலிட்டி இஸ் வாட் கேவ் மீ விக்ட்ரி ஓவர் அடிக்ஷன்ஸ். இந்த ஸ்டெபிலிட்டி எனக்குள்ளே இந்த ஒரு நிலை நிறுத்தம், ஒரு ஸ்டேபிள் லைஃப் உள்ளே வரும்போது தான் பாவத்து மேலே வெற்றி, கோபத்து மேலே வெற்றி, இந்த ஷார்ட் டெம்பர் மேலே வெற்றி. ஏன்னா அவருடைய ரிலேஷன்ஷிப்பை நான் ரிசீவ் பண்ணுறதுக்கு நான் என் ஹார்ட்டை நான் ஐ எம் பர்சுவேடிங், அதான் உன் இருதயத்தை பர்சுவேட் பண்ணுறேன். ஓ ஹalleluya, ஹalleluya. இதை பற்றி உங்களுக்கு இன்னும் நான் தெரியணும், ப்ரைவேட்டாக எனக்கு சொல்லுங்கள் பிரதர்னா தயவுசெய்து எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நம்ம பேசலாம். ஆனால் இதுதான் சீக்ரெட், இதுதான் சீக்ரெட், வேறு எந்த சீக்ரெட்டுமே இல்லை. ஒரு உங்களுக்கு கால் இருந்துச்சுன்னா அழுகுற மாதிரி இருக்குது, இருந்துட்டு ஐயோ அதை நீங்கள் சண்டை போடாதீங்க, அதை நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா அது சுனாமி மாதிரி உள்ளேருந்து வருது, அதுக்கு பின்னால் நிறைய ரூட்ஸ் இருக்குது. அதை போய் நம்ம தேடி டிசெக்ட் பண்ணி மைக்ரோ டைசெக்ட் பண்ணி இது என்ன இதுன்னு சொல்லி அங்கே போய் நம்ம தேட முடியாது. பல குப்பைகள் அதுக்குள்ளே இருக்குது. ஆனால் இந்த நதியை நான் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். ஆண்டவரே என்னை நீங்கள் நேசிக்கிறீங்க, உமது அன்பு என் மேலே நீ கால் இருக்குது, நான் உமது குமாரத்தியாக இருக்கிறீங்க, என்னை நீங்கள் பரிசுத்தமானா பார்க்குறீங்க. அப்படியே நீங்கள் ஒரு செல்ஃப் டாக் உங்கள் சுய பேச்சில் ஆரம்பிக்கும்போது இந்த சுனாமி உள்ள இந்த டொரன்ஷியல் ரெயின் ஆஃப் காட்ஸ் லவ் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் வாஷ் அவுட் பண்ணிடும். உங்கள் எமோஷன்ஸு, உங்கள் தாட்ஸ் எல்லாமே ஸ்டேபிள் ஆகிடும். ஓகே, இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். இப்படிப்பட்ட தாட்ஸ் இப்படி வருது இல்லை, the thoughts driven by an emotion, driven by a feeling. இப்போ பாருங்களேன், சூசைடல் தாட்ஸ் வரும். நான் என்னை போய் தற்கொலை பண்ணிக்கணும் அப்படின்னு வரும். ஏன் தற்கொலை பண்ணிக்கணும் எனக்கே தெரியாது, ஏன்னா நான் அழுது நிற்போம். அப்போ இந்த தற்கொலை பண்ணிக்கணுன்ற தாட்டு அதுக்கு பின்னால் ஒரு எமோஷன் இருக்குது. அந்த எமோஷனுக்கு பின்னால் ஒரு ஸ்ட்ராங்கர் ஃபீலிங் இருக்குது. அந்த ஃபீலிங்க்கு பின்னால் பல சப்கான்ஷியஸ் மெமரிஸ் இருக்குது. அந்த சப்கான்ஷியஸ் மெமரிஸ் இஸ் பில்ட் பை ஜெனரேஷன்ஸ் ஆஃப் இஷ்யூஸ். இது எங்கே போய் நம்ம எந்த பேயோட சண்டை போடுறது, யாரோட சண்டை போடுறது? இது ஒன்றும் இல்லைங்க, உங்களுடைய ஆத்துமாவை தேற்றுகிறார். அதான் சங்கீதக்காரர் எழுதுகிறார், என் ஆத்துமாவை தேற்றுகிறார், உமது வார்த்தை என் ஆத்துமாவை மாற்றும்னு எழுதுகிறார். இதுதான் அது, புரியுதுங்களா? தேவனுடைய அன்பை நான் டெய்லி அதில் மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்களேன். டெய்லி உங்கள் வாழ்க்கையில் ஒரு பர்பஸ் இருக்கும். என்னை நேசிக்கிறார், நான் பேங்க்கில் வேலை செய்கிறேன், நான் வர்ஷிப் லீடராக இருக்கேன், நான் விவசாயம் பண்ணுறேன், இதெல்லாம் கொஸ்டினே கிடையாது. அவருடைய அன்பில் நான் ட்ரென்ச் ஆகும்போது உங்கள் ஹார்ட்டு ஃபுல்லாகிடும். இப்போ அந்த அன்பை நீங்கள் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணும்போது அந்த அன்பு உங்களுக்குள்ளே இருக்காது, அப்படியே உங்களை விட்டு இப்போ நிறைஞ்சி வழியும். அந்த நிறைஞ்சி வழியுது பாருங்கள், அதுக்கு பேர் தான் மினிஸ்ட்ரி. அந்த மினிஸ்ட்ரியை தூக்கி பேர் போடுங்க, அதெல்லாம் வேஸ்ட்டு. அன்பில் நான் ஆண்டவருடைய அன்பு நான் ருசிக்கணும், அதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி எவ்ரிடே. இது எப்போ வரைக்கும் பிரதர் பண்ணணும்? 3 வாரம் பண்ணால் ஓகேவா? சாகிற வரைக்கும் தான் என்னுடைய மினிஸ்ட்ரி. இஃப் ஐ கேன் ஸ்டே ஃபோக்கஸ் தேர், என்னால் அங்கே என்ன கவனத்தை நிலைநிறுத்த முடியும் என்றால் எவ்ரிதிங் இஸ் சார்ட்டட். உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே சார்ட்டட், எவ்ரிதிங் இஸ் சார்ட்டட். இதை நம்ப வைக்கிறது தான் கஷ்டம். அப்படிதான் மினிஸ்ட்ரி, எவ்ரிதிங் இஸ் சார்ட்டட். அப்போ அதுக்கு ஜெபம் பண்ண முடியும். ரிவைவல், ஆத்துமாக்கு பாரம். சும்மா புர்ரா விட்டதெல்லாம் போதுங்க. லெட்ஸ் கம் டு ரியாலிட்டி. இஸ் இட் ஒர்க்கிங் இன் யுவர் லைஃப்? உங்கள் வாழ்க்கையில் இது வேலை செய்தா இல்லையா? அப்போ வாங்க இதை பண்ணுங்கள், உங்கள் வாழ்க்கை மாறும். இல்லைனா நான் இன்னும் ஒரு 10 வருஷம் போய் ஆத்துமா பாரத்துக்காக நான் ஜெபித்து எது பேர்னா நடுவில் நின்று ஜெபம் பண்ணுறதுக்கு தமிழ் ஒரு வார்த்தை இருக்குது, என்ன தெரில. நான் நின்று ஜெபித்து சரி எல்லாம் நடத்திட்டு வாங்க, அப்புறம் பேசுவோம். திறப்பின் வாசல் ஜெபத்தில் நான் நின்று உலகத்தின் ஆத்துமாக்களுக்காக அதெல்லாம் பண்ணலாம், அதெல்லாம் வரும் உள்ளேருந்து வெளியே. ஆனால் அவருடைய அன்பை ருசிக்க ஆரம்பிச்சிடுங்க. அது ஓவர்ஃப்ளோ ஆகும்போது நீங்கள் பண்ணுற மினிஸ்ட்ரி, உங்கள் வார்த்தை வாயிலேருந்து வர ஒரு வார்த்தையும் இட் பிரிங் ஹீலிங் டு த பீப்புள், இட் டச் பீப்புளுங்க. இதுதான் நான் கண்டுபிடிச்சேன். அப்போ எனக்கு எத்தனையோ பேர் கூப்பிடும்போது என்கிட்ட பேசுவாங்க, பிரதர் உங்கள்கிட்ட பேச எனக்கு ஆறுதலாக இருக்குது. நான் சொன்னேன் நான் ஒன்றுமே பேசலையே அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீலிங்காக இருக்கும். ஒன்றில் வாட் யூர் எக்ஸ்பீரியன்சிங் இட் வில் ஃப்ளோ. தட் இஸ் வேர் காட் இஸ் காலிங் யூ. ஆமென். ஒரு ஜெபம் பண்ணிடுறேன், அப்புறம் ஒரு பாட்டு பாடலாம். ஆண்டவரே,
லார்ட், இது ஒரு பெரிய ரகசியம் ஆண்டவரே. இதை நாங்கள் புரிந்து கொள்வதற்கு எங்களுக்கு கிருபை கொடுங்க. இதோட வேல்யூ என்னன்றதை தெரிந்து கொள்வதற்கு எங்களுக்கு அறிவை கொடுங்க. நிறைய டைமில் நாங்கள் மதத்தை பிடிச்சின்னு மதப்பிடிச்சா யானை மாதிரி சுற்றி நிற்கிறோம் ஆண்டவரே. எல்லாத்தையும் போட்டு டேமேஜ் பண்ணின்னு முட்டி மோதி ஆண்டவரே, இன்னும் நாங்கள் இதை புரிந்துக்காமல் இருக்கிறோம் ஆண்டவரே. பேதைகளாக இருக்கிறோம், முட்டாள்களாக இருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீங்கள் ஆனால் எவ்வளோ தூரத்துக்கு எங்களை நேசிக்கிறீங்கன்றது இன்னும் நாங்கள் அறியாமல் இருக்கிறோம். அதை அறிந்து கொள்ள கிருபை கொடு. இந்த நாட்களில் எங்களை நீங்கள் அழைக்கிறீங்க. உமது அன்பை நாங்கள் இன்னும் அதிகமாக ருசித்து பார்க்க எங்களை அழைக்கிறீங்க. அந்த ஒரு வாழ்க்கைக்கு எங்களை நாங்கள் தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். அப்பா, தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஆமென். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென்.